Welcome to Law Experts MP India offline and online students. So இன்னைக்கு நம்ம வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு முக்கியமான ஆக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லாருமே ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு ஃபியூச்சர் ஜட்ஜஸ் ஆர் ஹியர். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்ன கிளாஸ்க்கு வந்திருக்கோம் என் கையில இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் 10 வருஷமா திருப்பி திருப்பி அதே சப்ஜெக்ட்ஸை எடுத்துட்டு தான் இருக்கு. அப்போ யாரு சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபர்ட் வந்தா ஜட்ஜ் ஆகலாம், நம்ம போர்ஷன்ஸை முடிப்போம், டெஸ்ட் வைப்போம், எந்த பிடிஎஃப்ல இருந்து உங்களுக்கு எம்சிக்யூ வரப்போகுது ப்ரிலிம்ஸ்ன்றது கொண்டு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். கரெக்ட்டுங்களா? சோ அத ஒர்க் அவுட் பண்றது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. சோ ஆஸ் யூஷுவல் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ப்ரிலிம்ஸ். அடுத்து என்ன இருக்கும்? மெயின்ஸ். ஃபைனலா இன்டர்வியூ. எஸ். சோ ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு பேசிக்கா எல்லா ஆக்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்றது தெரியணும். சோ பேர் ஆக்ட படிச்சா ஜட்ஜ் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? பேர் ஆக்ட படிங்க, அது போதும், ஜட்ஜ் ஆயிடலாம். அவங்க சொன்னது உண்மைதான், பேர் ஆக்ட படிச்சா ஜட்ஜ் ஆயிடலாம். ஆனா இருக்கிற 11 ஆக்ட் உங்களுக்கு போனஸா வந்திருக்கு கிரிமினல் லாஸ் எல்லாத்தோட பேர் ஆக்டையும் அட்ட டு அட்ட படிக்க முடியுமா? ஹியூமன்லி பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ அதனாலதான் நம்ம எது இம்பார்ட்டன்ட், எந்த ஏரியால ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வச்சு நம்ம கிளாஸஸ் போகும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்ததெல்லாம் நான் படிக்க தேவையில்லை, இதை மட்டும் படிப்பேன், இதெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும், மத்ததெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு மைண்ட்ல நாலேஜ் வேணும். ஓகேங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ணும், அவங்களுக்கு என்ன தெரியணும்? அந்த கேஸோட நேச்சரு, அந்த கேஸோட பர்டிகுலர் செக்ஷனு, பிளஸ் அதுல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொடுத்திருக்க ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட். சோ அந்த கேஸ் அந்த செக்ஷன்ஸுக்கு நான் தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஆர்கியூ பண்ணனா சூப்பரா கிளியர் பண்ணிட்டு வர போறேன். ஆனா ஜட்ஜ் ஒரு கேஸ மட்டும் தான் பார்க்க போறீங்களா? என்ன பண்ணுவீங்க? யூ வில் see a variety of cases. ஃபர்ஸ்ட் ஜேஎம்ஆ போட்டாங்கன்னா கிரிமினல் சைடுல, அதுக்கப்புறம் கிரிமினல் சைடு தெரிஞ்சா போதும், பரவாயில்லையா? டிஎம்ஆ போட்டாங்கன்னா சிவில் சைடு, முன்சிஃப். கரெக்ட்டுங்களா? சோ ரெண்டு சைடும் என்ன தெரிஞ்சிருக்கணும்? பேசிக் லாஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ். அப்ப மெயின்ஸ்ல என்னவா நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா தெரிஞ்ச விஷயத்த உங்களால ரிலேட் பண்ணி எழுத முடியுதா? நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஸ்டேட்டிக் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும் மெயின்ஸ்ல. ஆனா பிராக்டிகலி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ற இடத்த தான் மேக்ஸிமம் சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. சிஆர்பிசி உங்களுக்கு பேப்பர் 1ல இருக்கு, அந்த ஏரியா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அட்டென்ட் பண்றதுக்கு. சிபிசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் சில கொஸ்டின்ஸ். லாஸ்ட் டைம் அவ்வளவு டிஃபரெண்ட் இல்ல, 2019 2018 பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் பிராக்டிகல் ஏரியா. சரி, அப்ப நான் ஹெவியா பிராக்டிஸ் பண்றேன் மேடம், பயங்கர ஹெவி, நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனாங்க, இவங்க ஜட்ஜ் ஆகல, இவங்க ஜட்ஜ் ஆகாததுக்கு காரணம் இவங்களுக்கு அறிவு இல்ல அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு தான் அறிவு இல்ல. யாருமே ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் அறிவில்லாம கிளியர் பண்ணாம போகிறது கிடையாது, டைம் இல்லாம கிளியர் பண்ணாம போறாங்க. அவங்க ப்ரிப்பரேஷனுக்கான டைம் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ ரீசன், நான் ஃபுல்லா காலேஜ்ல படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஈவினிங் ஆனா 4 சீரீஸ பாப்பேன், அதுக்கப்புறமா ஒரு 3 மணிக்கு தான் நானே தூங்குவேன், அதுக்கப்புறம் ஏஞ்சி குளிச்சுட்டு காலேஜ் போக கரெக்டா இருக்கு, டைம் இல்ல. ஜட்ஜ் போஸ்டும் உங்களை பார்க்க டைம் இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா ஹெவி பிராக்டிஸ், நான் காலையில 8 9 மணிக்கு போனேன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவேன் மேம், அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்ல மேம் படிக்க. அப்ப ஜட்ஜுக்கும் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களை பார்க்க டைம் இருக்காது. சோ த திங் இஸ், இந்த எக்ஸாமினேஷனுக்கான டைமை கொடுத்தீங்கன்னா 200% கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். ஏன்னா நான் நேர்ல பாக்குறேன்ல, நான் ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் பாக்குறேன். கரெக்டா டைம் கொடுத்து படிச்சு கிளியர் பண்ணி ஜட்ஜா இருக்கவங்களையும் பாக்குறேன். எப்ப நோட்டிபிகேஷன் வருதுன்னு கேட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் எப்ப நோட்டிபிகேஷன் வருது மேம்னு மெசேஜ் பண்றதையும் பாக்குறேன். நான் உங்களுக்கு வந்து நம்பரை அடிச்சுட்டே காமிக்கிறேன், ஒரு ஸ்க்ரால் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்ல காமிக்கிறேன். அவங்க இது வரைக்கும் 4 தடவை என்ன கேட்டிருப்பாங்க. எப்பையில இருந்து? 2018ல இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. சோ அந்த ஜோன்ல நீங்க ஃபாலோ ஆகாம இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் அட்லீஸ்ட் திங்க் அபவுட் ப்ரிப்பரேஷன். சோ இன்னைக்கான ப்ரிப்பரேஷனுக்கான முக்கியமான ஆக்ட் என்ன நம்ம படிக்க போறோம்?
ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். சோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் யாரெல்லாம் காலேஜ்ல தரோவா படிச்சிருக்கீங்க? பயங்கர தரோவா? நானே கை தூக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்டா, நமக்கு ஏதாவது ஒரு தனி பேப்பர் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு வச்சு அதை தரோ பண்ணி நம்ம காலேஜ்ல விட்டாங்களா? எடுக்கவே இல்ல மேம். மேம் எடுத்ததே இல்ல, சப்ஜெக்டே இல்ல மேம் முதல்ல எக்ஸாம்க்கு. ஒரு சின்னதா ஒரு 10 மார்க் கொண்டு வருவாங்க. சொல்லுங்க. அப்படினா என்னன்னே தெரியாது மேம் காலேஜ்ல. மேம் சப்ஜெக்டே கிளாஸ்ல இல்ல மேம். சப்ஜெக்டே கிளாஸ்ல இல்ல. சோ ஒரே நாள்ல எடுத்து முடிச்சிட்டாங்க மேம். எடுத்து முடிச்சாங்களா சார்? சூப்பர். ஒரே நாள்ல நம்மளும் இன்னைக்கு 2 நாள்ல தான் எடுக்க போறோம். இப்ப என்னன்னா நமக்கு மியூட்ல வச்சிருக்கோம். இந்த ஆக்ட் வந்து யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க? எனக்கே என் சத்தம் கேட்க மாட்டேங்குது. மெயின் ரெக்வெஸ்ட் அட்மின் ஆல் மியூட் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, நானே கொடுத்துட்டேன். டன். சோ காலேஜ்ல இந்த ஆக்ட சட்டையே பண்ண மாட்டாங்க. இன்னும் காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிஆர்பிசி சிபிசிலேயே எடுத்து வச்சு ஒரு 5 செக்ஷன் அத மட்டும் ரிப்பீட் மோட்ல 6 மாசம் எடுப்பாங்க. எனக்குலாம் அப்படிதான் எடுத்தாங்க. ஓகேங்களா? ஆனா மத்த சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா எடுத்தாங்க. ஜஸ்ட் சிபிசி சிஆர்பிசி முடிஞ்சு வரும்போது ஃபுல்லா ரீட் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நிதர்சன உண்மை இல்லை. ஆனா அந்த சிபிசி சிஆர்பிசி தெரியாம ஒரு அட்வொகேட்டா இருக்க முடியுமா? முடியாது. அதுவும் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் தெரியாம சிவில் சைட்ல நீங்க பிராக்டிஸே பண்ண முடியாது. சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? ஜட்ஜ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கொடுக்கணும். சோ அந்த சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பாஸே ஆக முடியாது. சோ இந்த ஆக்ட் வந்து ஒரு குட்டி ஆக்ட். இந்த குட்டி ஆக்ட்ல உங்களுக்கு 3-4 எம்சிக்யூ வரும். கண்டிப்பா சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல 2 மெயின் क्वेश्चंस வரும். 50 மார்க் வர்த்து இன்டர்வியூலயும் क्वेश्चंस வரும். குட்டி ப்ரிப்பரேஷன். நமக்கு பெனிஃபிட் எவ்வளோ? நிறைய பெனிஃபிட். சோ இந்த 2 நாள் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த ஆக்டை இப்படி கைக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்க எல்லாம் நல்லா நாலேஜுக்காக படிங்க. ஓகேங்களா? அப்படி படிக்கும் போது கண்டிப்பா ஜட்ஜ் ஆகலாம். இல்லனாலும் ஜட்ஜே பயப்படக்கூடிய ஒரு சூப்பரான அட்வொகேட் ஆகலாம். ஓகே, படிக்கிறது என்னைக்குமே வீணா போகாது. நான் வந்து பூமர் மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஐ டூ ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சேன். என்ன இதுல என்ன இருக்குன்னு அப்படி நினைச்சப்போ நான் இம்ப்ரூவ் ஆகல. ஒன்லி வென் ஐ ஃபெல் இன் லவ் வித் லா, அது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட டைம்ல இருந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, யூ ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் இட் டு யூ. சோ ஷால் வி மூவ் டு டுடேஸ் கிளாஸ்? போலாமா? ஓகே, நோட்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த கிளாஸ்ல யாரும் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்காக நான் இங்க நோட்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணதான் போறேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த டவுட்டும் இல்லாம நீங்க ரிட்டர்ன் ஆகணும். அதுதான் இன்னைக்கு கிளாஸோட என்னது எய்ம் அண்ட் அஜெண்டா. ஓகே, சோ we will start. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 அப்படிங்கிறது உங்களுக்கு இயரோட தெரியணும். ஏன் இந்த 1963 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு ஆக்ட கோட் பண்ணும்போது ஃபுல் நேம் ஆஃப் தி ஆக்ட் தான் கோட் பண்ணும். இல்லனா மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சோ ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஆஃப் 1963 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரி, எதுக்கு மேம் இந்த ஆக்ட்? நம்ம எல்லாம் படிச்சு டார்ச்சர் ஆகணும்ல. எக்ஸ்ட்ரா செக்ஷன் வேணும், எக்ஸ்ட்ரா ஆக்ட் வேணும். சும்மா நீ அட்வொகேட் ஆயிருக்கியா, சும்மா நீ ஜட்ஜ் ஆயிருக்கியா, நம்ம டார்ச்சர் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சிவில் சைட் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம்? கான்ட்ராக்ட்ஸ். கரெக்டுங்களா? எல்லாரும் அவங்கவுங்க கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. போட்டவன் மதிக்க மாட்டான். மதிச்சா கோர்ட் தேவையில்ல, அட்வொகேட் தேவையில்லையே. மதிக்க மாட்டான், பிரச்சனை பண்ணுவான், உடனே பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நடக்கும். சோ கான்ட்ராக்ட பத்தி தெளிவா நமக்கு சொல்ற ஆக்ட் எது? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அவன் மதிக்கல, பிரீச் பண்ணிட்டான், அதுக்கு என்ன ரிலீஃப் இருக்கு? என்ன பண்ண முடியும் நீங்க? மேம் நான் அட்வொகேட் மேம், ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் அடின்னு அடிப்பேன் மேம். அதுதான் உண்மையாவே பெரிய ரிலீஃப். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், அது வேற. அது நம்ம இங்க பேசக்கூடாதுல்ல. சோ அதனால அதை விட்டுலாம். வேற என்ன ரிலீஃப் இருக்கு? அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம் மேம். பெர்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். இது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கா? நீ பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீ சொன்னல, ப்ராமிஸ் பண்ணல, அது மாதிரி நீ செய். நீ இந்த வீட்டை விக்கிறேன்னு சொன்ன 5 லட்சம் கொடுத்தா, நான் 5 லட்சம் ரெடியா வச்சிருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க ஏதாவது செக்ஷன் கிடையாது. சோ வேற என்ன இருக்கு ரிலீஃப்?
காம்பன்சேஷன் இந்த மாதிரி பிரீச் பண்ணிட்டேன் எனக்கு காம்பன்சேஷன் கொடு, அது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கு. சோ ஒரு கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும், எதெல்லாம் இருந்தா கான்ட்ராக்ட், மத்தவங்களுக்கு எப்படி ஆப்ளிகேஷன் இருக்கு, அத பத்தி ஒரு கான்ட்ராக்ட பத்தி பேசிக்க சொல்றதெல்லாம் என்னது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஆனா அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வரும்போது அது காம்பன்சேஷனை பத்தி மட்டும் தான் பிரிடாமினன்ட்ரி பேசுது. காசு கொடுத்தா எல்லாமே முடிஞ்சிருமா? கிடையாது. இவனை நம்பி அவன் 4 பேர்கிட்ட பேசி வச்சிருப்பான். காசை விட இவன் பெர்ஃபார்ம் பண்றது முக்கியமா இருக்கும். அந்த டைம் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன பண்ணுது? சைலண்டா இருக்குது, எனக்கு எந்த ரிலீஃபும் கொடுக்கல. அப்ப என்ன தேவை? கான்ட்ராக்ட் ஆக்ட காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒண்ணு இருந்தா அதை கரெக்டா செயல்பட வைக்கிறதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்னொரு சின்ன ஆக்ட் தேவை. அந்த ஆக்ட் தான் நமக்கான ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். சோ கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து ஃபாதர் மாதிரியும், இது வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அதோட சைல்டு மாதிரியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை ஏன் இப்படி சொல்றன்றது கீழே பார்க்கும் போதே நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல டு டிஃபைன் அண்ட் அமெண்ட் லாஸ் ரிலேட்டிங் டு கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப். ஸ்பெசிபிக் ரிலீஃப் அப்படின்னும் போது இந்த விஷயத்துக்கு நான் உனக்கு வந்து ஒரு கரெக்டான ரிலீஃபை தரேன், இந்த ஒரு ரிலீஃப் உனக்கு தருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு ஒரு ரிலீஃபை தருவேன். பொசஷன் வேணுமா உனக்கு, நான் பொசஷனை திருப்பி வாங்கி தருவேன். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஸ்டார்டிங் இருக்கலாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். இஃப் யூ ஆர் வெரி நியூ டு லா, பொசஷன் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் காலேஜ்ல, பட் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதெல்லாம் பார்க்கதான் போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு பாக்ஸ்ல இவ்வளவு ரிலீஃப் உனக்கு அப்படின்றத நான் தனியா குறித்த வகையில உனக்கான ரிலீஃப கொடுக்கறதுக்கு பேரு தான் என்னது? ஸ்பெசிபிக் ரிலீஃப்னு சொல்றோம். அப்ப என்னென்ன ஸ்பெசிபிக் ரிலீஃப் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொசஷனை கேட்டு வாங்கிக்கலாம், பொசஷன் ஓனர்ஷிப். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் யாராவது சொல்லுங்களேன், தெரியும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே. பொசஷன்ங்கிறது அனுபவத்துல இருக்கிறது, ஓனர்ஷிப்ங்கிறது அவங்களோட உடைமை உரிமையை சேர்த்து குறிக்கிறது. ஓகே, யாராவது பொசஷன்ல எக்ஸாம்பிளோட டைட்டில் சொல்ல முடியுமா? பொசஷன்ல டைட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை மேம், பட் ஓனர்ஷிப்ல கண்டிப்பா டைட்டில் இருக்கணும். ஓகே, ஆனா எனக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. லீஸுக்கு எடுக்கும்போது நம்ம லீஸ் ஒருத்தவங்கள்ட்ட குடுக்குறோம் அப்படின்னா அது பொசஷன். அவங்களோட இது வந்துட்டு ஓனர்ஷிப் மேம், லீஸ் குடுக்குறவங்க. சூப்பரா எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. இப்பதான் நீங்க வந்து லேண்ட் ஓனரு, அந்த லேண்ட் வந்து வாடகைக்கு விடுறீங்க. ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. பொசஷன் யார்கிட்ட இருக்கு? டெனன்ட்டோ லெஸ்ஸியோ அவங்க கிட்ட இருக்கு. சூப்பரான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உண்மையாவே வெரி நைஸ். சோ எதுக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வியூ பர்பஸ் தான். திடீர்னு படிச்சு எழுதிக்கிட்டே இருக்கீங்க, மெயின்ஸ் எல்லாம் தூள் கலப்பிடுவீங்க. எழுதுறதுல எல்லாம் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் முன்னாடி போய் உட்கார்ந்து பேசணும். அதுவும் நார்மலா எப்படி இருக்கீங்க சார், டீ குடிச்சிங்களா, அது கிடையாது. அவர் கொஸ்டின் கேட்பாரு, நம்ம லீகலா பதில் சொல்லணும். அது 1 டேல வந்துருமா? ஒரு வாரத்துல வந்துருமா? கண்டிப்பா நீங்க பிரிலிம்ஸ பத்தி யோசிக்கும் போதே இன்டர்வியூ பத்தியும் யோசிக்கணும். இதுக்கு என்ன ட்ரைனிங்? நான் கிளாஸ்ல கொஸ்டின் கேட்கும் போது உங்க மைண்ட ப்ராசஸ் பண்ணி கரெக்டா பதில் சொன்னீங்கனாலே போதும். ஓகே, சோ தட் இஸ் தி ப்ராசஸ். சோ பொசிஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட், ஸ்பெசிபிக்கா கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க சார். நீ சொன்னல்ல இந்த காசு கொடுத்தா வீடு தருவேன்னு சொன்னல, காசு ரெடி, வீடு கொடு. சோ ஸ்பெசிபிக்கலா இதை நீ பண்ணு அப்படின்னு ஸ்பெசிபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் கேட்கலாம். அடுத்து ஒரு சேல் டீடோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கீங்க, அதுல ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க, மொத்த சேல் டீடையும் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா? என்ன பண்ணலாம்? ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதுல இருக்க சில சேஞ்சஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் ரெக்டிஃபிகேஷன். ரெசிஷன், கேன்சலேஷன். கேன்சல் வேணாம்னா அது கேன்சல் பண்ணிடுறது. 2 பேருக்குமே வேண்டாம், அதனால 2 பேருமே என்ஃபோர்ஸ் பண்ணாம இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பாட்டுக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்னால ஏதாவது நெகட்டிவ் நமக்கு வர வாய்ப்பு உண்டு இல்லையா? நீ காசு கொடுத்த ஏதாவது ஆல்ரெடி வச்சது இந்த ஜெனரேஷன் பண்ண மாட்டாங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா சோ இல்லாத ஒரு கான்ட்ராக்ட மொத்தமா கேன்சல் பண்ணிடுங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட், டிக்ளரேட்டரி டிகிரீஸ். நம்ம வீட்ல எல்லாம் வந்து we will get possessiveness. ஆமாவா இல்லையா? அப்பா கிட்ட பொசசிவா, அம்மா கிட்ட பொசசிவா? நீங்க எல்லாம் அம்மா கிட்டயா? நிஜமாவே வா? ஆமாவா?
சரி, ஓகே, பரவாயில்லையே. அம்மா பொண்ணுங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கும் பொண்ணுதான். அவன் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கும். ஆனா அவன் நேத்துல இருந்து இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடில இருந்து என்னவோ தெரியல, அவங்க அப்பா தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி பொஸ்ஸா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஏன் அம்மா, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்வீங்க பாத்தீங்களா? யூ ஆர் டிக்ளேரிங் யுவர் ரைட் தேர், என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டைட்டில் நீங்க டிக்ளேர் பண்ண, உங்க ரிலேஷன்ஷிப்பை டிக்ளேர் பண்றீங்க, உங்களோட ஓனர்ஷிப்பை டிக்ளேர் பண்றீங்கன்னா அதுதான் டிக்ளரேட்டரி டிகிரிஸ். சோ நம்ம லைஃப்ல நடக்கிறது தான் லா. லா இஸ் லாஜிக். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி எம்சிக்யூ என்ன பண்ணலாம், அழகா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜங்ஷன்ஸ். இன்ஜங்ஷன்ஸ பத்தி நான் சொல்றதை விட உங்களுக்கு நிறைய தெரியும். இன்ஜங்ஷன்ஸ்னா தமிழ்ல என்னது? உறுத்து கட்டளைகள். இப்ப வந்து ஒரு இடத்த நீங்க தான் ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுல வந்து தொடச்சிட்டு இருக்கீங்க. அப்பதான் எல்லாருக்கும் என்னமோ கால் ஒரு இடத்துல உட்கார முடியாது. என்ன பண்ணுவாங்க? வீட்டுல துடைப்பீங்களா முதல்ல? அதை கேட்கணும் நான். நீங்க செய்வீங்களா? நான் என்னெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து அவங்கவுங்க எடுத்து அவங்கவுங்க கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி துடைக்கும் போது உங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அங்கதான் பரதநாட்டியம் ஆடுறது. சோ உடனே என்ன பண்ணுவீங்க நீங்க? நவராத, அங்கேயே நில்லு. நான்லாம் என் அண்ணனை ஒத்த கால்ல நிக்க வச்சுலாம் கீழே எல்லாம் கிளீன் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி நகராத, அங்கேயே நில்லுன்னு சொல்றதுக்கு பேர் என்னது? இன்ஜங்ஷன்ஸ். ஓகே, லைக் ஸ்டே ஆர்டர்ஸ் only, but we have different types of injunctions. சிபிசிலயும் இன்ஜங்ஷன்ஸ பத்தி பேசுவோம். ஆனா இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். டைப் ஆஃப் இன்ஜங்ஷன்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இங்க இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த ஆக்டுக்கு பேர் என்னது? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். சோ திஸ் இஸ் a law granting certain kind of specific relief. ஓகேங்களா? சோ இந்த ரிலீஃப் எல்லாம் என்ன அப்படின்றத இனிமேல் தான் பார்க்க போறோம். செக்ஷன் 1 கீழே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படின்ற பேரை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா செக்ஷன் 1 தான் ஒரு ஆக்டோட அம்மா மாதிரி. அந்த ஆக்ட்ல தான் அந்த செக்ஷன்ல தான் இந்த ஆக்டோட பேரே கொடுத்திருப்பாங்க. ஓகேயா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரை எங்க கொடுத்திருக்காங்க? ஆர்டிகல் 1லயா? 395. வெரி நைஸ். அத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் ஆல்ரெடி. பாத்துதான். வெரி நைஸ். ஓகேங்களா? சோ போய் வேணா செக் பண்ணுங்க. அது ஏஐபில 2019ல எப்பயோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, நவ் கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸெப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு போட்டிருக்கு. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் இல்லையா? After 2019 applicable. After reorganization of Jammu and Kashmir, specific relief act அங்கேயுமே applicable. ஓகே, அடுத்து செக்ஷன் 2க்கு போறோம். செக்ஷன் 2 யூசுவலி என்ன செக்ஷனாக இருக்கும்? சோ இங்கேயும் செக்ஷன் 2 டெஃபினிஷன் செக்ஷன் தான். அதுல ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் ஆப்ளிகேஷன். 2 clause A defines obligation. ரொம்ப 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 முக்கியம். சரி, இப்போ நான் உங்களெல்லாம் கிளாஸ்க்கு கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலைல 11 o'clock we have class. கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? மேம் கண்டிப்பா வர மேம் எல்லாம் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? சண்டே புது படம் வருது. என்ன புது படம் வந்திருக்கு? இப்போ ஏதாவது உருப்படியா வந்திருக்கா? லீடரா? யார் நடிச்சது தெரியலையே. சரவணா ஸ்டார்ஸ் லெஜெண்டா? மேபி அவர் பெரிய ஹீரோவா கூட ஆயிடலாம். நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஓகேங்களா? சோ லீடர் படம் வந்திருக்கு, நம்ம எல்லாம் போலாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னோட என்ன பண்றீங்க? லீடர் ஆவறது அப்புறமா பார்த்துப்போம், நம்ம இப்ப லீடர் படத்துக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறீங்க. உடனே நீங்க ஒரு ஆப்ளிகேஷனை வந்து பிரீச் பண்றீங்களா? ஆமாவா? சோ இந்த ஆப்ளிகேஷனை பிரீச் பண்ணதுக்கு நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமா? சோ ஆப்ளிகேஷன் அப்படின்னும் போது இட் கேன் பி a social obligation, moral obligation, நிறைய விஷயம் இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு கண்ணுக்கு அது ஆப்ளிகேஷனா தெரியணும்னா இட் மஸ்ட் பி enforceable by law. So legal obligation alone is taken into consideration before the specific relief act. அதனாலதான் இந்த ஆப்ளிகேஷன் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். breach of contract definitionல ஆப்ளிகேஷன்ற வார்த்தை வரும். ஸ்பெசிபிக் ரிலீஃப் சூட் நீங்க போட்டீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஆப்ளிகேஷன்ற வார்த்தை வரும். ஓகேங்களா? அவங்க ஆப்ளிகேஷன் அவங்க பண்ணல அப்படின்னா தான் நீங்க போய் பிரச்சனை பண்ணி ரிலீஃப் கேட்பீங்க. அவன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டானா எது கோர்ட்?
கரெக்டா? சோ ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஆப்ளிகேஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க ஜட்மெண்ட் எழுதுற மாதிரி வரும். மேம் என்ன மேம் நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் கேடுங்க மேம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையாவே லா எக்ஸ்பர்ட்ஸ்ல படிக்கிறவங்கள மத்தவங்க கூட சரி ப்ரிலிம்ஸ பத்தி பயப்படவே கூடாது. மெயின்ஸ் இஸ் தி ரியல் சேலஞ்ச். சோ நான் மெயின்ஸுக்கு ரொம்ப நல்லா படிச்சு வைக்கிற அத்தனை பேரும் ப்ரிலிம்ஸ ஊதிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? சோ 2 clause A ல என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க? ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் என்ன? எவ்ரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா. சோ அனைத்து டியூட்டி கடமையும் லானால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னவாக கூப்பிடுறோம்? நம்ம ஆப்ளிகேஷனாக கூப்பிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 clause B செட்டில்மெண்ட் அவ்வளவு முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுபடி நம்ம என்ன பண்றோம்? ஒரு டெஸ்டினேஷன் டெவல்யூஷன் ஆஃப் சக்சசிவ் இன்ட்ரெஸ்ட். எனக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் போகும் நான் ஒரு செட்டில்மெண்ட் டீட் எழுதி வைக்கிற பாத்தீங்களா, அதுதான் செட்டில்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவ்வளவு முக்கியம் கிடையாது, இது கேட்டதே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட். இந்த டெபினிஷனும் முக்கியம் கிடையாது. ட்ரஸ்டோட டெபினிஷன் நான் இங்க கொடுக்கல சார், நீங்க டைரக்டா போய் செக்ஷன் 3 ஆஃப் தி இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882ல பாத்துக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்டி. யாரு ட்ரஸ்டி? holding the property in trust. அவ்வளவுதான் ட்ரஸ்டி. ஓகே, மத்தது எதுவுமே பெரிய டெஃபினிஷன் இல்ல. ஆனா ஒரு டெஃபினிஷன் திருப்பி திருப்பி MCQ and judgment ratingல வரும் அப்படின்னா 2 clause A obligation. So what is an obligation? Enforceable. Every duty enforceable by law. enforceable of law. என்ன ப்ரீகேஜி பசங்க மாதிரி திருப்பி சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப ஒரு தடவை படிச்சாலே நமக்குலாம் செக்ஷன்ஸ் மண்டையில ஏறிடுமா? அப்ப மக்கப் பண்ணா ஜட்ஜ் ஆக முடியுமா? மக்கப் தானா இம்பார்ட்டன்ட்? ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா செக்ஷனுக்கு உங்களுக்கு எல்லாம் புக் ஓபன் புக் சிஸ்டமா சிவில் ஜட்ஜ். அப்ப என்ன பண்ணோம்? நம்ம மக்கப்பும் அடிக்கணும், புரிஞ்சுக்கவும் தெரியணும். ரெண்டுத்துலயுமே நல்ல ஒரு சீரியஸான கேண்டிடேட்டா இருந்தா தான் கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ தீஸ் ஆர் தி திங்ஸ். நெக்ஸ்ட் ஈல என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா for all other words and expression refer to ஒரு ஆக்ட் சொல்லிருக்காங்க. இது MCQ ல கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டவுட் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்தா எந்த ஆக்ட்ல போய் ரெஃபர் பண்ணணும்? ஏன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்? லாஸ்ட்ல இருக்கவங்க சொல்லுங்க, ஏன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரெஃபர் பண்ணணும்? ஏன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் இதுக்கு ஃபாதர் லா. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்திருக்கு. சோ அதனால என்ன டவுட்னாலும் நம்ம எங்க போகணும்? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா செக்ஷன் 3ல கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ட் எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாது? சரி, நான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு தனியா ஒண்ணு கொண்டு வந்துட்டேன் சார், அதனால கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் ரிலீஃப் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸ்பெசிபிக் லா ஓவர் ரூல்ஸ் தி ஜெனரல் லா. இப்போ ஒரு ஸ்பெசிபிக்கா இப்போ ஒரு குழந்தைக்கு அகேன்ஸ்டா ஒரு செக்ஷுவல் குற்றம் நடக்குதுன்னா நீங்க ஐபிசி மட்டும் தான் போடுவீங்களா? என்ன போடுவீங்க? போக்சோவை மெயினா போடுவீங்க. ஓகேங்களா? சோ போக்சோவையும் ஐபிசியும் சேர்த்து போடலான்ற செக்ஷன் உங்களுக்கு போக்சோலயே இருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் லா மட்டும் தான் ஓவர் ரைட் ஆகும். கரெக்டா? சோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுவேன், கான்ட்ராக்ட்ல இருக்க ரிலீஃப் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. இட் வில் நாட் டிப்ரைவ் other relief under the contract act அப்படின்றத ஸ்பெசிபிக்கா கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட இது ஓவர் ரைட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சொல்றாங்கன்னா இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கும் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும்ல. அப்ப ஏதோ ஒரு செக்ஷன் லிங்கிங் இருக்குல்ல, அதுதான் செக்ஷன் 17 and 49 ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லனா முக்காவாசி ஜட்மெண்ட் ரைட்டிங் தப்பா போயிடும், MCQ தப்பா போயிடும். செக்ஷன் 17 ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்? எல்லாத்தையுமே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? பண்ணணுமா? கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? அது சேலுக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க. ஆனா நிறைய விஷயம் இருக்கு. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை குறித்த டாக்குமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சோ செக்ஷன் 17 கீழே தான் எதெல்லாம் நீங்க கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க லா படி. ஓகே, சோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாதான் என்ன அர்த்தம்? அந்த டிரான்சாக்ஷன் வேலிட். நெக்ஸ்ட் எவிடன்ஸா நீங்க கொண்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும். அத சொன்னதுதான் செக்ஷன் 49 கிளாஸ் சி. பாருங்க, சி தானே? சி ப்ரொவிசோ வேற, அது அப்புறம் வரும். ப்ரொவிசோ ஸ்டார்டிங் சொல்லிட்டா எப்படி புரியும்? ஓகேங்களா?
49 கிளாஸ் சி மேக்சிமம் அதுல கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் லா சொல்லுது ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு, ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ண முடியாது, எவிடன்ஸா கொண்டு போய் கோர்ட்ல கொடுக்கவே முடியாது. அதுதான் 49. ஆனா எப்பயுமே ஒரு விதி இருந்தா அங்க என்ன இருக்கும், எப்பயுமே விலக்கு நம்ம வீட்லயோ எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களா, சிப்ளிங்லயே ஒருத்தவங்க. என்னோட கசின் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஷீஸ் 40 நவ், பட் ஸ்டில் நவ் அவங்கள சொல்லிதான் எனக்கு திட்டுணும். எப்படின்னா அந்த அக்கா காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க, படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஆல்சோ ஷீஸ் இன் a வெரி குட் பொசிஷன். கரெக்டா 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. குக்கு வைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்களே அழகா சமைப்பாங்க. அதாவது 3 பேரும் சேர்த்து சமைப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லா டப்பாலையும் 2 வகையான காய்கறி எல்லாமே ரெடியா இருக்கும். அப்புறம் யோகா எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு புரியல வாழ்க்கை எப்படி அப்படி. நானா 10 மணிக்கு கோட்டுனா இந்த 9:45க்கு வடிவேல் ஓடுவான் தெரியுமா, அந்த மாதிரி பேண்டேஜ் இதேங்க அதேங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுவேன். சோ லைக் தட் there will be someone. இதெல்லாம் விதி. ஆனா விதி விலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா that is given under proviso of this 49. இந்த ப்ரொவிசோல earlier 2 விஷயம் இருந்துச்சு. இந்த ப்ரொவிசோ என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த செக்ஷன் 49 கிளாஸ் சி என்ன சொல்லுது அத முதல்ல எனக்கு கிளியரா சொல்லுங்க. 17 கீழே ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்னு சொன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணலனா என்ன பண்ண முடியாது, 49 கீழே எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது, கோர்ட்ல கொடுக்க முடியாது. இந்த ப்ரொவிசோல என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 விஷயத்துக்கு நீங்க எவிடன்ஸா கொடுக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஒன்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, 53 கேபிட்டல் ஏ ஆஃப் தி டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இந்த மாதிரி தான் எல்லா ஆக்டையும் லிங்க் பண்ணி படிக்கணும். இப்ப பிரியாணி செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க, அரிசியை போட்டு தண்ணியை போட்டு கொதிக்க வச்சிருக்கலாம், அது பேர் கஞ்சி, கரெக்டா? சோ எல்லாத்தையும் போடணும். லைக் தட் யூ ஹாவ் டு மேக் அ காம்பினேஷன் டு சூட் யுவர் நீட்ஸ். அதுதான் ஆர்ட் ஆஃப் அட்வொகசியும் சரி, as a ஜட்ஜும் சரி. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் 53 கேபிட்டல் ஏ கீழே ரெஜிஸ்டர் ஆலனாலும் பரவாயில்ல, அந்த டாக்குமெண்ட் நீங்க என்ன பண்ணலாம், எவிடன்ஸா யூஸ் பண்ணலாம்னு 2த்தையும் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்பயும் அது அப்படியேதான் இருக்கா? பிராக்டிஸ்ல இருக்கவங்க பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்தாங்க. 2001ல என்ன தோணுச்சோ என்ன நினைச்சாங்களோ தெரியல, என்ன பண்ணாங்கன்னா பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இப்ப ரெஜிஸ்டர் ஆயிதான் இருக்கணும் அப்படின்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2001ல ஒரே ஒரு ப்ரொவிசோ மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ டு த எஃபெக்ட் இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல 17 கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், ஆனா ரெஜிஸ்டர் ஆகலனாலும் ப்ரொவிசோ ஆஃப் 49 கீழே எங்க கொடுக்கலாம், எந்த கேஸ்ல கொடுக்கலாம், ஒரே ஒரு கேஸ்ல பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். புரியுதுங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் ரூல் எங்க கொடுத்திருக்காங்க சொல்லுங்க, செக்ஷன் 17ல இந்த டாக்குமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். செக்ஷன் 49 என்ன கொடுத்திருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணலனா அந்த எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. புரியலையா? இல்லடா இந்த பாப்பா இப்பதான் ஆமா மார்ச்ல இருந்து கீழே இருக்கு. எனக்கு கூட சில டைம் கிளாஸ் அப்படிதான் இருக்கும், ஐயோ ஏதோ சொல்றாங்களே மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி. பட் புரியலீங்களா? புரியலன்னா சொல்லுங்க, அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான், சரிங்களா? சோ 49ல என்ன சொல்றாங்க, ரெஜிஸ்டர் பண்ணலனா கோர்ட் நீ எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ப்ரொவிசோல என்ன சொல்றாங்க, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் பரவாயில்ல சார், நீங்க கோர்ட்ல கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி கொடுத்ததை இப்ப ரிமூவ் பண்ணாங்கன்னா அது என்னது, பார்ட் பெர்ஃபார்மன்ஸ். பார்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த ப்ரொவிசோ அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ அப்ளை பண்றது இல்ல. சோ இந்த தெளிவு நமக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் அண்ட் இன்டர்வியூ வரைக்கும் வேணும். ஓகேங்களா? நான் ஜட்மெண்ட் ரைட்டிங் எடுக்கும் போது ஏன் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ற மேஜர் கேஸ் லாவை சொல்லி உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ரிலீஃப் கிராண்டட் ஒன்லி ஃபார் எப்பெல்லாம் கிராண்ட் பண்ணுவாங்க. எஸ், இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? அவர் பக்கத்து நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்லயே இருப்பாரு, பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு அவரை அப்ரஹெண்டே பண்ண மாட்டாங்க. கேட்டா இல்ல அவர் ஊர்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
இவர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியுமா? நோ. சோ ஸ்பெசிபிக் ரிலீஃப் அப்படிங்கிறது இஸ் என்ஃபோர்சிங் ஒன்லி இண்டிவிஜுவல் சிவில் ரைட்ஸ். அப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு. ப்ரொசீஜர் இல்லன்னு இல்ல. கிரிமினல் சைட்ல நம்ம என்ன கேட்கலாம்? நான் பெயிலபிள் வாரண்ட் கேட்கலாம். இங்க இருக்காங்க இன்னும் புடிச்சிட்டு வரல அப்படின்றத சொல்லலாம். அதெல்லாம் வேற ப்ரொசீஜர். பீனல் லாஸ அப்ளை பண்ண முடியாது. சிவில் லாஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது நமக்கு தெரியும். ஆனா எந்த செக்ஷனுக்கு கீழே இதை கொடுத்திருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த செக்ஷனுக்கு கீழே? செக்ஷன் 4 கீழே. சோ நம்ம பிரிலிமினரி மட்டும் பாப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நேம் ஆஃப் தி ஆக்ட் எங்க கொடுத்திருக்காங்க? கேக்கல எனக்கு. நீங்க Section 1 of Specific Relief Act. Section 1 மேம். ஓகே. சோ வந்து நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எங்க வரைக்கும் அப்ளிகபிள்? Whole of India. வெரி குட். சரி, ஆப்ளிகேஷனோட டெஃபினிஷன் எந்த செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க? Section 2 class A. ஆப்ளிகேஷனோட டெஃபினிஷன் என்னது? எவ்ரி டியூட்டி Every duty enforceable by law. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த क्वेश्चन. இப்போ வந்து இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் அஃபெக்ட் பண்ணுமா? No man, affect பண்ணாது. Savings class அது எந்த செக்ஷன்ல இருக்கு? 3. section 3. Section 3 savings. டப்பு ஞாபகத்துக்கு வரணும். படிக்கும் போதே ரிவைஸ். நம்ம எல்லாம் போயிட்டு வீட்டுல ஒரு 10 தடவை ரிவைஸ் பண்ற ஆளா நம்ம? உண்மையை சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி தான் வந்திருக்கேன். 10 தடவை வீட்டுக்கு போய் நம்ம ரிவைஸ் பண்ணுவோமா? ஆமாவா இல்லையா? பண்ண மாட்டோம். அப்ப இருக்கும் போதே ரிவைஸ் பண்ணிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா? ஜட்ஜ் ஆகணுமா வேண்டாமா? இப்பவே முடிவு பண்ணிருக்கேன். இப்ப வந்து உண்மையாவே நீங்க எஃபர்ட் எடுத்து வந்திருக்கீங்க. கரெக்டா? இந்த எஃபர்ட் எல்லாம் எப்ப தெரியுமா வீணா போகும்? நான் ஆத்துல பாதி சேத்துல பாதி கால் வைக்கிறது. நான் வருவேன் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்றது, ஆனா உங்களுக்கு உண்மையா நீங்களே இல்லாதது. எல்லாருமே சொல்லுவாங்க, இவ என் செல்ஃப் ரெஸ்பெக்ட ஹர்ட் பண்ணிட்டா, கரெக்டா என் தன்மானத்தை தொட்டுட்டா அப்படின்னு நீங்க கோவப்பட்ட நாட்கள் உண்டா? இவங்க வந்து என்ன அவமானமா இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் ஒரே விஷயம் தான், உங்களை நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த கமிட் பண்ணோம்னா அதை செஞ்சு பாருங்க. அப்பதான் உங்களே நீங்க மதிப்பீங்க. அடுத்த தடவை நீங்க ஏதாவது ஒரு கோல் வச்சீங்கன்னா உங்க மனசே ரிவைஸ் பண்ண மாட்டான், இவெல்லாம் சொன்னதை செய்ய மாட்டான் அப்படின்னு உங்களையே நீங்க மதிக்காம இருந்தாதான் நம்ம எங்கேயுமே ரீச் பண்ண மாட்டோம். பீட் a very small goal. சின்ன விஷயமா இருந்தாலும் you make it a habit, you do it, you will see the change. Okay, so அதுக்கு ரெடி தானே? அப்ப செக்ஷன்ஸ் கேட்கலாம் தானே? டன். சோ அப்ப செக்ஷன் 3ல என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அஃபெக்ட் பண்ணாது. இன்னொரு ஆக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல என்ன செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்? 49 ப்ரொவிசோ பார்த்தோம். அப்புறம் வேற ஏதோட ரிலேட் பண்ணோம்? எல்லாரும் பதில் சொல்றாங்களே எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ உங்க மைண்ட வச்சா நீங்களும் பதில் சொல்லணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கேன் என்ஃபோர்ஸ் only civil rights ன்னு சொன்ன செக்ஷன் எது? Section 4 Specific Relief Act. ஓகே. சோ 4 செக்ஷன்ஸ் வரைக்கும் ரிவைஸ் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெசிபிக் ரிலீஃப் இருக்கு? இவ்வளோ நேரம் ஸ்பெசிபிக் ரிலீஃப் என்ன ஸ்பெசிபிக் ரிலீஃப்? அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் அந்த மாதிரி என்னதான் இப்ப சொல்ல போறீங்க அப்படின்றதுதான் திஸ் பார்ட், which is part 2. ஓகேங்களா? இதுல சாப்டர் 1ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரிகவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசஷனை எப்படி நீங்க ரிகவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் பென்சில் பாக்ஸ் சண்டை வரும்ல, காலேஜ்லயே வருதா? ஆமாவா இல்லையா? இல்ல நம்ம தான் எடுத்துட்டே போறது இல்லையே. பெண் இருக்கா கூட கிளாஸ்ல ஏதாவது ஒண்ணு நல்லா படிக்கும், ஒரு 12 பெண் எடுத்து வந்திருக்கோம், அதுகிட்ட இருந்து சுட வேண்டியதான். கரெக்டா? சோ அந்த மாதிரிதான் உங்க கிருத்திகா மேம், எனக்கு கரெக்டா கிருத்திகா மேம் சொல்லி தானே வந்தீங்க. பயங்கரமா படிப்பாங்க அவங்க. ஓகே. சோ லைக் தட். என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியே உங்க பெண்ணு தான் இது, உங்களோட பாக்ஸ் தான் இது அப்படின்றத நீங்க எப்படி கேட்பீங்க? எதை வச்சு கேட்பீங்க அவங்க கிட்ட? இந்த பாக்ஸ் நான் நேத்து தான் வாங்கினேன், என்னோட பாக்ஸ், ஓனர்ஷிப். இன்னொன்னு, இது என் அண்ணன் எனக்கு வந்து பாசமா கொடுத்தது, அப்போ ஓனர்ஷிப் என்கிட்ட இல்ல,
பொசிஷனே கிடையாது. சோ ஏதோ ஒரு பொருள், அது லேண்டா இருக்கட்டும், மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இது எனக்கு தான், இந்த இடத்துல நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு ரிகவரி ஆஃப் பொசிஷன் எதை வச்சுலாம் கேட்கலாம்? ஓனர்ஷிப், பொசிஷன் ரெண்டுத்தை வச்சு கேட்கலாம். சோ அதுலதான் செக்ஷன் 5 ஆஃப் த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல ரிகவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இததான் ஷார்ட் ஃபார்ம்ல SIMPன்னு பக்கத்துல போட்டிருப்பேன். நீங்க எக்ஸாம்ல போடக்கூடாது, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ ரிகவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த கந்தாரால சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கந்தாரா படம் பார்த்திருக்கீங்களா? அந்த லேண்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் சொந்தம்னு அந்த சாமி சொல்லும். வாங்க வாங்க. கத்துறது கேக்குற வரைக்கும் சொல்லும். நம்ம எல்லாம் என்ன ஜமீன்தாரா? என் கண்ணு பட்ட பார்வை வரைக்கும் இந்த பொண்ணுக்குதான் சொந்தம், இந்தா எடுத்துக்கோ. டேய், நீயே ஒரு டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வராம இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கு. சோ லைக் தட் we cannot say that இவ்வளவு தூரம் இருக்க ப்ராப்பர்ட்டி வரைக்கும் என்னதான் ரிகவர் பண்ணி கொடுங்க. நோ, ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதனாலதான் ஒரு டாக்குமெண்ட்ல ஸ்கெடியூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு லாஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ட், இந்த நம்பரு, பட்டா நம்பரு, அதுக்கப்புறம் பவுண்ட் பை நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா இதுதான் உன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நான் என்ன பண்ண முடியும்? ரிகவரி பண்ணி தர முடியும். ஓகேங்களா? சோ ரிகவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுல செக்ஷன் 5ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, entitled person may recover the specific immovable property as per CPC. இதுக்கு ஒரு செக்ஷனாடா, அதுக்கு நான் சிபிசிக்கே போயிருப்பேனே, அதுதான் உண்மை. ஆனா இந்த ரிலீஃப் தான் இருக்குன்னு கை காட்டணும் இல்லையா? அதனால ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி நீங்க ரிகவரி ஆஃப் பொசிஷன் கேட்டீங்கன்னா இந்த செக்ஷன் 5 யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு? மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சோ ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதை பேஸ் பண்ணி கேக்குறீங்க? ஓனர்ஷிப் கேக்கல, எனக்கு கேக்கல. ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி நீங்க செக்ஷன் 5க்கு போவீங்க. சோ செக்ஷன் 5 யார கை காமிக்குது? சிபிசிய. சோ சிபிசில நீங்க ஆர்டினரி சூட் டு ப்ரூவ் பெட்டர் டைட்டில் போடலாம். அதுல ஆல்ரெடி ஆள் இருந்தாங்கன்னா நீங்க இஜெக்ட்மென்ட் பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த சூட்டை போடுவீங்க. ஆப்ஷன் 2 உங்களுக்கு என்ன இருக்கும்? டிக்ளரேஷன் சூட்டும் போடலாம். அது கீழே இருக்கு செக்ஷன் 34ல. சோ மேல இருக்கிற இந்த ரிகவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன போறோம்? நம்ம ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி சிபிசில போய் நீங்க போடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, சிபிசில எந்தெந்த ஏரியா இத பத்தி டீல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் 20 ரூல் 10 ஆஃப் சிபிசி அதுல கொடுத்திருக்காங்க. டிகிரி ஃபார் டெலிவரி ஆஃப் ஸ்பெசிபிக் this is ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன் கீழே. ஓகேங்களா? இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அடுத்து செக்ஷன் 7. சோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம டைட்டில் சூட் தான் போட முடியும் ஆக்சுவலி. ஓகே, அதுக்கப்புறம் டிக்ளரேட்டரி சூட் போடலாம். சோ மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு தனி செக்ஷனும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு தனி செக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன செக்ஷன் பார்த்தோம்? 5. இதே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப். எப்பயுமே ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு வகையா பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? மூவபிள், இம்மூவபிள். டான்ஜிபிள் அதெல்லாம் இருக்கு, இப்போதைக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மூவபிள், இம்மூவபிள். சோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா எடுத்தோடனே செக்ஷன் 5 ரிகவரி ஆஃப் பொசிஷன். ஆனா எதை வச்சு நீங்க கிளைம் பண்ணுவீங்க? ஓனர்ஷிப். இதே மாதிரி ஓனர்ஷிப்பை வச்சு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியும். அதுதான் செக்ஷன் 7. சோ 5ஐயும் 7ஐயும் ஒன்னாக படிக்கணும். ஏன் ஒன்னா படிக்கிறோம்? ரெண்டுத்துக்கும் பேசிஸ் என்னது? ஓனர்ஷிப். ஆர்குமென்ட் என்னது? ஓனர்ஷிப்பை நான் பேஸ் பண்ணி கேக்குறேன். அந்த பேசிஸ் சேம். கரெக்டா? அப்ப மூவபிள் ப்ராப்பர்ட்டினா 7ம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா 5ம். சோ இது ரெண்டுத்துக்கும் பேசிஸ் என்ன? 5க்கும் 7க்கும் ஓனர்ஷிப். ஓகேங்களா? செக்ஷன் 7ல பாத்தீங்கன்னா ரிகவரி ஆஃப் இதுவும் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. என்னோட பைக் நம்பரு பிங்க் கலர் பைக் வித் பிங்க் கலர் ஹெல்மெட், அது எல்லோ கலர் பைக் எல்லோ கலர் ஹெல்மெட், ஓட்டிட்டு வந்தா இல்லையா ஓட்டிட்டு வந்த மாதிரி இருப்பேன், அதெல்லாம் தான். ஓகேங்களா? நவ் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரஸ்டி இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி ரைட் இருக்கிறவங்களும் சூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க, நீங்க திருப்பி வேற யாருக்கோ கொடுக்கணும்.
ஆனா அந்த டைம் பீரியட் வரைக்கும் டெம்பரரியா யார்கிட்ட இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி? உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க sue பண்ணலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை கொடுத்துருப்பாங்க. நாட் மச் இம்பார்ட்டன்ட். 5 தான் லிட்டில் இம்பார்ட்டன்ட். சோ சிபிசிக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. 7 என்ன பண்ணுவாங்க? சிபிசில தான் கிளைம் பண்ணும். சோ ஓனர்ஷிப்னா எங்க போய் கிளைம் பண்ணும்? எப்பயுமே சிபிசில தான் கிளைம் பண்ணும். இதுக்கு 7க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் 32 ஆஃப் சிபிசி அப்பெண்டிக்ஸ் ஏல கொடுத்திருப்பாங்க. எப்படி நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. எப்பயுமே எக்ஸாமினேஷன்ல சில பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, சில பேர் 5th ரேங்க் எடுக்கிறாங்க, சில பேர் 200 ரேங்க் எடுக்கிறாங்க, சில பேர் கிளியர் பண்ண மாட்டாங்க. இந்த ரேங்கிங் எடுக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன்? சோ நான் கத்து தரதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கணும். ஏன்னா நம்ம கிளாஸ்ல இன்னும் நோட்டிபிகேஷன் போடல, யதார்த்த உண்மை. we have 2 groups, ஒன்ல 1000 ஃப்ரீ சீட்ஸ் பாத்தீங்கன்னா அது இருக்கு, ஒரு 250 இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப எவ்வளவு பேர் இந்த பேட்ச்ல படிக்கிறாங்க? இப்ப உங்க கூட சேர்ந்து படிக்கிறவங்க 2500 பேர் படிக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஸ்டிடியூட்ல மட்டும் எத்தனை இன்ஸ்டிடியூட் இருக்கலாம்? தனியா படிக்கலாம். அப்போ உங்க காம்படிஷன் எப்படி இருக்கு? 2019 2018 மாதிரி கிடையாது. முழிச்சுக்கிட்டவன் பிழைச்சுக்கிட்டான், லைக் தட். ஓகே, சோ அந்த மாதிரி நான் எது எக்ஸ்ட்ராவா படிப்பேன்றது உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஜட்ஜ் ஆவறது உங்க மைண்ட் செட்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேயா? டன். அடுத்து செக்ஷன் 5ம் 7ம் நம்ம ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 5லயும், சாரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 5லயும், மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 7லயும் எப்படி பொசஷனை வாங்கலாம்னு பார்த்தோம். இப்ப கீழே பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பொசஷன். ஓனர்ஷிப்பா கிடையாது, பேஸ்ட் அப்பான் பொசஷன். சோ செக்ஷன் 6ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சூட் பை பர்சன் டிஸ்போசஸ்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டில நீங்க இருக்கிறீங்க, டெனண்டா இருக்கிறீங்க, டெனன்சி முடிஞ்சிருச்சு, இன்னும் அங்கேயே இருக்கிறீங்க, உங்களை உள்ள பூந்து ஆளை வச்சு அடிச்சு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இது தப்பா கரெக்டா? ஆக்சுவலி பார்த்தா வெளியே போகணும் அப்பதான், கரெக்டுங்களா? ஆனா லீகலி சொல்ல போனா லா படிதான் உன்னை வெளியே அனுப்பணும். ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண கூடாது? உன்னை வெளியே அனுப்ப கூடாது. அப்படி வெளியே அனுப்பிச்சிருந்தா I can use this section. Suit by person dispossessed of immovable property not based on title. அப்ப நான் எப்படி வாங்குறேன்? பொசஷனை பேஸ் பண்ணி வாங்குறேன். இந்த செக்ஷன் 6 MCQக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வாழ்க்கைக்கு ரொம்ப as an advocate very important. ஜட்ஜா நீங்க போனீங்கனாலும் இது கீழே நிறைய வரும், தெரிஞ்சுதான் ஆகும். ஓகேங்களா? So any person dispossessed without his consent of a immovable property. So அவன் கன்சென்ட் கொடுக்காம அவனை டிஸ்போசஸ் பண்ணிருக்காங்க, வெளியே அமைச்சிருக்காங்க. அதர்வைஸ் தென் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இப்ப லா கோர்ட்ல இருந்து வராங்க, கோர்ட் ஆளுங்க வந்து வெளியே அனுப்புறாங்கன்னா இந்த செக்ஷன் கிடையாது. சோ அதர்வைஸ் தென் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது he or any person claiming under him, அவரோ அவரோட லீகல் ஹேர்ஸோ வேற யார் கிளைம் பண்ணாலும் சரி, அவங்க ஒரு சூட் போட்டு ரிகவரி ஆஃப் பொசஷன் வாங்கிக்கலாம். நாட் வித்ஸ்டாண்டிங் எனி டைட்டில். யாரு ஓனராக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? ரிகவரி ஆஃப் பொசஷன் வாங்கிக்கலாம். சரி, கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஹைவே கொண்டு வர போகுது, ஏன்னா நவுற சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் நவுறவே இல்லை, ஏதோ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இடிச்சிடுறாங்க, ஏதோ பண்ணிடுறாங்க, அதுக்கு நான் இங்க இருந்து வாங்க முடியுமா? ஏன்? ஒரு விஷயம், 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா டியூ கோர்ஸ் ஆஃப் லால தான் பண்ணியிருந்தா சரி, டியூ கோர்ஸ் ஆஃப் லால பண்ணலப்பா, வேற மாதிரி ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல வந்து எந்த அத்தாரிட்டியும் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது தப்பு இருக்கும், ஏதோ ஒரு தப்பு இருக்கும். அப்ப அது அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லால இருந்திருக்காது. அப்ப நானு கேட்கலாமா? இந்த செக்ஷனை யூஸ் பண்ணலாமா? அதுக்கு clause 2 கொடுத்திருக்காங்க. No suit to be brought against government. அதே மாதிரி என்னோட லேண்ட்லார்ட் வந்து என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாரு, ஏதோ எனக்கு பொசஷன்ல வந்து என்ன பீஸ்ஃபுல்லா அனுப்பிச்சிருக்கணும், அனுப்பல. ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுல எப்படா கல்யாணம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு பாத்துட்டு எல்லாரையும் நிம்மதி இல்லாம ஆகணும். அது 4 வருஷம் கழிச்சு நான் சூட் போடுறேன், போடலாமா? No. Within 6 months from the date of dispossession you have to do it.
சோ 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன அமைச்சிருந்தா அந்த 6 மாசம் மட்டும்தான். சரி, இன்னைக்கு என்ன அமைச்சிருந்தா வெளியே எவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு? 6 months எப்போ? இப்ப என்னது ஏப்ரலா? அப்புறம் கனெக்ட் பண்ணுங்க. நவம்பர், அக்டோபர், நவம்பரா? அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? டைம் இருக்கு. ஓகே, சோ இந்த ஏரியாவை ரிப்பீட்டடா எம்சிக்யூல கேக்குறாங்க. எனி பர்சன் டிஸ்போசஸ்ட் வித்தவுட் கன்சென்ட் என்ன ப்ராப்பர்ட்டி? மூவபிள் ப்ராப்பர்ட்டியா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் டியூ கோர்ஸ் ஆஃப் லா, அதர்வைஸ் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் லான்னு போட்டிருப்பாங்க. அடுத்து அவரோ இல்ல அவர் கீழே கிளைம் பண்றவங்களோ என்ன பண்ணலாம்? கிரிமினல் கேஸ் கொடுக்கலாமா? சூட் போடலாம். சூட் போட்டு ரிகவரி ஆஃப் கேட்கலாம். இந்த சூட் யாருக்கு அகைன்ஸ்ட் அப்ளை ஆகாது? Government against. மிதந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் லஞ்ச் விடல, பிரியாணி சாப்பிடல, எதுவுமே பண்ணல. காலையிலேயே இந்த வேலையை பண்ணா நான்லாம் என்ன பண்றது? ஓகேங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க கேக்குறதுதான் மேம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இல்ல, பேசுறதுதான் எனக்கு கஷ்டம். நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா ஓகே. சோ யார் முகமும் தெரியல, இந்த சைடு வந்துக்கோங்க, இன்னொரு ரோ போட்டுக்கோங்க வேண்டாம். என் ஹைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க. நான் எவ்வளவு ஹைட்டா உட்காந்தா எனக்கு பின்னாடி தெரிய மாட்டேங்குது. ஓகே, டன். சோ அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் பண்ண முடியாது. 6 months எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஆர்டருக்கு அப்பீலோ ரிவ்யூவோ இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதை இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கான கேஸ் லா இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், லேட்டரா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா this section shall not bar the suit to establish title ன்னு சொல்லிருப்பாங்க. இப்போ அப்பீல் போக முடியாது. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் போட்டுறீங்க, பொசஷனுக்காக போட்டுரு, பொசஷனை பேஸ் பண்ணி போட்டுறீங்க, இது கிடைக்கல. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க தான் ஓனரே, உங்களுக்கு ரிகவரி வேணும்ன்றதுக்காக சீக்கிரமா நீங்க போட்டுறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் நீங்க டிக்ளேர் பண்ணணும். சோ நீங்க திருப்பி அதே ப்ராப்பர்ட்டிக்கு கேஸ் போடலாமா? பொசஷனை வச்சு கேட்டு பாக்குறீங்க, கிடைக்கல. இப்ப டைட்டிலும் உங்க மேலதான் இருக்கு, அதனால டைட்டில் டீட்ஸை வச்சு டிக்ளரேஷன் சூட் போடணும், ஓனர்னு சொல்லிட்டு சூட் போடணும். அது போடலாமா போடக்கூடாது? போடலாம். ஒரே நீ 2 பேரும் ஒரே பார்ட்டி தான். நீ இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னு நீ கேக்குற, ஒரே கேஸ திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பியா? டிஃபரெண்ட்ல மேம். டிஃபரெண்ட் கேசஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்க பொசஷனை பேஸ் பண்ணி கேக்குறீங்க, பொசஷன் அது. அடுத்து டைட்டில் that will not be a res judicata அப்படின்றதா செக்ஷன் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஒருத்தன் வந்து ட்ரெஸ்பாசர், அவன் நான் வச்ச லெசரும் கிடையாது, டெனன்ட்டும் கிடையாது. இது முடிச்சிடறேன், அப்புறம் டவுட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ டெனன்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கடகடன் வரான், வேலைய போடுறான், ஒரு ஓலை கொட்டாய் போடுறான், அப்புறமா ஜாலியா இருக்கிறான். ட்ரெஸ்பாசர். இப்ப இவன் என்ன பண்றான்னா ஒரு 20 வருஷமா அங்க இருக்கிறான். ஓகேங்களா? அவன் வந்து அவனை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடப்பாவி இவ்வளவு நாளா இப்படி உள்ள இருந்துட்டு இருக்கீங்க, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் அடிச்சு துரத்துறீங்க. அவர் இந்த செக்ஷனை யூஸ் பண்ண முடியுமா? அட்வர்ஸ் பொசஷன். அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்ற கான்செப்ட் எப்பயில இருந்து வந்துச்சு? எந்த வருஷம் வந்து அட்வர்ஸ் பொசஷன் வந்து அப்ளை ஆகும்? எவ்வளவு வருஷம் இருந்தா? 12 years. எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் 27 பார்க்கணும். சோ இந்த மாதிரி பொசஷன் வந்து ஒரு ட்ரெஸ்பாசர் செட்டில்டு பொசஷன்ல இருக்கணும். எப்படின்னா சும்மா அப்பப்ப வந்துட்டு போறது இல்ல, நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கிறீங்க, கண்டினியூஸா இருக்கிறீங்க, செட்டில்டா இருக்கிறீங்க. அது ஓனருக்கும் தெரியுது. 12 வருஷமா ஓனர் என்ன பண்றாரு, அது நம்ம லேண்ட் தான், அவன் எப்ப வேணாலும் அவனை துரத்திக்கலாம் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, இவருக்கு தெரிஞ்சிருந்தும் 12 வருஷமா தூங்கிடுறாரு. அப்படின்னும் போது பிகாஸ் ஆஃப் பொசஷன் he gets the title. சோ என்ன பண்ண முடியாது, அட்வர்ஸ் பொசஷன் அவர்கிட்ட போயிடுது. ஓகேங்களா? சோ extinguishes the original owner's right if the property has been openly possessed for 12 years. So 27 section 27 of the limitation actல என்ன சொல்றாங்க, ஒரு ட்ரெஸ்பாசர் ஓபன்லி பொசஸ் பண்றாரு, அங்கதான் அவர் இருந்துகிட்டே இருக்காரு, ஓனர் தெரிஞ்சு என்ன பண்றாரு, கம்முன்னு இருக்கிறாரு. சோ இந்த அட்வர்ஸ் பொசஷன்ல இந்த 12 வருஷத்துல எனக்கு தெரிய வருது, 6 மாசத்துல நான் உடனே போய் அவர்கிட்ட பேசுறேன், அப்புறம் நோட்டீஸ் அனுப்புறேன், அப்புறம் கேஸ் போடுறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவன் 12 வருஷம் இருந்துட்டான், அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அவனே வச்சுட்டு போட்டோம். அப்படி கிடையாது.
டிஸ்டர்ப்டு பொசிஷனா இருக்கணும். சோ 12 வருஷத்துக்கு நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, போய் கேட்கல, எதுவுமே பண்ணல, அக்கடான்னு விட்டுட்டீங்க. அவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க. இப்பெல்லாம் ஒரு லேண்ட் வாங்கணும்னா யோசிச்சு பார்க்க முடியுமா? ஓகேங்களா? அந்த காலத்துல என் தாத்தா சொல்லுவாரு, 300 ரூபாய்க்கு வந்து அண்ணா நகர்ல வந்து லேண்ட் தந்தாங்க. என்ன தாத்தா சொல்ற? 300 ரூபாய்க்கு லேண்ட் தந்தாங்களாம். அப்ப என் தாத்தா ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் சம்பாதிப்பாராம். மூட்டை தூக்குற வேலைதான், ஆனா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிப்பாராம். அது உடம்பு வலிக்கு மருந்து வாங்குறதுக்கே 50 ரூபாய் சரியா போயிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி லேண்ட் எனக்கு வேணவே வேணாம், இருந்தாலும் எனக்கு வேணாம், 12 வருஷமா நான் கம்முன்னு இருப்பேன் சார். அப்படி இருக்க பெரும் பணக்காரர்களுக்கு தான் எது பொருந்தும்? செக்ஷன் 27. So extinguishes the original owner's right if the property has been openly possessed for 12 years. இதுக்கு சப்போர்ட்டா வர்றது ஆர்டிகல் 65 ஆஃப் கான்ஸ்டிடியூஷனா, லிமிடேஷன் ஆக்ட். லிமிடேஷன் ஆக்ட்லயும் சில ஏரியாஸ் ஆர்டிகல்ஸ் சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷன்லயும் நம்ம ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம். சோ ஆர்டிகல் 65ல 12 இயர்ஸ்னு கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா சோகம் என்னன்னா, பணக்காரவங்களுக்கு நிறைய பேர் இந்த செக்ஷன் அப்ளை ஆகுறதை விட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாத மக்கள் தான் இதுல நிறைய கஷ்டப்படுவாங்க. ஓகே, தட் இஸ் த பாரடாக்ஸ் ஆஃப் லா. எங்களை மாதிரி சாதாரண மக்களோட தலையெழுத்து யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உண்மையே சொல்லுங்க. நீதிபதி ஏமாதான் நான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எவ்வளவு பெரிய பவர்! யாரு ரிமாண்ட் பண்ண போறது? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு நீங்க தான். சோ எங்களை மாதிரி சாமானிய மக்களோட தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. ஓகே, தட் இஸ் த திங். சோ இப்ப செக்ஷன் 6 பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போறது செக்ஷன் 8, liability of person in possession not as owner to deliver the persons entitled to immediate possession. ரொம்ப குழப்பிக்க வேணாம், ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க ஊருக்கு போகும்போது. ஓகே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்க சொந்தக்காரரா? உங்க ஃப்ரெண்டு தான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, நான் வர வரைக்கும் இந்த ட்ரெஸ் உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அமேசான் ஆர்டர் உங்களுக்கு வரணும். ஆனா என்ன ஆயிருக்குன்னா, பக்கத்து ரூமுக்கு போயிடுச்சு. பக்கத்து ரூம் பொண்ணு எடுத்து ஓபன் பண்ணிருச்சு. உடனே என்ன பண்ணுவீங்க? அறிவு இருக்கா உனக்கு? நல்லா ஒரு பார்சல் வந்துட்டா போதுமே, தொடர்ந்து எப்படியே எடுத்து வச்சிருவேன் நீ. இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா? ஹாஸ்டல்ல எங்களுக்கு பரோட்டா சண்டை நடக்கும். பரோட்டா இஸ் a ரியல் ப்ராப்ளம். பரோட்டா வந்து டெலிவர் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பாக்குற பொண்ணு எடுத்து போய் சாப்பிட்டுடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்குது இல்லையா இப்ப சோயல்ல? ஐம் சாரி, உங்க காலேஜ்ல எல்லாம் அதெல்லாம் நடக்காதா? சோயல் யாரெல்லாம் இருக்கீங்க? சோயல் இந்த மாதிரி நடக்காதா? ஹாஸ்டல் கிடையாதோ? அதுதான் தெரியல. ஓகே, திஸ் இஸ் a very common problem. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டிய, மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாங்க? நம்ம ஓனர் கிடையாது, ஆனா நமக்கு இமீடியட் பொசிஷனுக்கு யாருக்கு வரணும்? நம்ம கிட்ட தான் வரணும். இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டா நம்ம கேட்டு வாங்குறோம்ல, அதுக்கான செக்ஷன் தான் இது. சோ எனி பர்சன் having possession or control of a particular article of a movable property of which he is not the owner. அவர் ஓனர் இல்ல, அவர்கிட்ட பொசஷனும் இருக்க கூடாது. அப்படின்னும் போது இமீடியட்டா யார்கிட்ட பொசஷன் வாங்குறதுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்கோ அவங்க போய் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த அமேசான் ஆர்டரு 1000 ரூபாய் மேக்சிமம் இருந்தா சரி, ஓகே, அதுவே மனசை தேத்திக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நீதா அம்பானி ஒரு அமேசான் ஆர்டர் போடுறாங்க, ஒரு புடவை ஆர்டரே போடுறாங்க. எவ்வளவுக்கு போடுவாங்க? குறைஞ்சபட்சம் லாக்ஸுக்கு போடுவாங்க. கரெக்டா? குரோர்ஸுக்கு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க டான்ஸ் ஆடும் போது அந்த ஒரு சின்ன இது கலண்டு உழுந்து கையில எடுத்துக்கிட்டா கூட நம்மளோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அது. அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது, உழைச்சுதான் ஆசைப்படணும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்தது. சோ லைக் தட், இப்படி ஒரு ராங் டெலிவரி நடந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம்? she can go and ask. யாருக்கோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணும்போது, ஏன்னா அவங்க ஓனர்ஷிப்ல கேட்கலாம். பொசஷன் இமீடியட்டா எனக்கு வேணும், இவங்க கிட்டதான் இமீடியட் பொசிஷன் போகணும் அப்படின்றவங்க போய் கேட்டு வாங்கிக்கலாம். சோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டன்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாரோ சம்பந்தம் இல்லாம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த பர்சனும் கேட்கலாம், அதுக்கான ட்ரஸ்டியும் கேட்கலாம், ஏஜென்ட்டும் கேட்கலாமா? நம்ம ஏஜென்டா இருந்தா அவங்களும் போய் கேட்கலாமா? நான் இன்னைக்கு வீட்டுல இல்ல, அமேசான் டெலிவரி தங்கச்சி வாங்கணும், தங்கச்சி போய் பக்கத்து வீட்டுல கேட்டு வரலாம். கரெக்டா? ஆனா கேட்பால அவ, உன் இது தானே, நீ கேட்டுக்கோ, என்ன 10 ரூபா தெரியா, போய் கேட்டு வர. That happens. Okay, next, compensation in money is not adequate relief. நம்ம லைஃப்ல ஒரு பொருள் இருக்கும், 1,00,000 ரூபா கொடுத்தாலும் அதை கொடுக்க மாட்டோம். அப்படி ஏதாவது இருக்கா?
10 ரூபா தரேன் என் செல்ல குட்டி கொடுக்க மாட்டேன், 20 ரூபா இவன் யாருமே தெரியாது கூட்டிட்டு போ, அந்த கேஸ சொல்லல. சம்திங் வில் பி தேர். ஒரு பொருள் இருக்கும் நம்ம லைஃப்ல, அதை எவ்வளவு காசு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் யோசிக்கிறேன், எனக்கு ஏதாவது இருக்கா? Trophies, medals. ட்ராஃபிஸ், மெடல்ஸ் அதெல்லாம் இஎம்பித்துல போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெரி குட், நீங்க எல்லாம் நல்ல ட்ராஃபிஸ் வாங்கிருப்பீங்க மேபி. ஓகே, சோ வேற ஏதாவது? நாய்க்குட்டி அப்ப நம்ம என்ன பண்றோம், அதை ஏலம் விடுறோம், விக்க கூடாது, ஏலம் விடுறோம், அப்பதான் பெரிய அமௌண்ட் வரும். ஓகே, பிரசிடென்ட் கொடுத்திருக்காங்களா ஒரு பெண் அவங்க தாத்தாக்கு. வேற யார்கிட்டயாவது என்னென்ன வேல்யூபிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். எதுவும் இல்லையா? என்னோட பாட்டியோட சாரீஸ்லாம் சாரீஸ் அது கிழிஞ்சு நாளா போனாலும் அந்த இதுல வருவாங்க பாத்தீங்களா, உங்களோட பட்டு சாரியை நான் வாங்கிக்கிறேன், கிழிஞ்சு போனாலும் அது நான் தான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே அந்த நாள் தான். அந்த கல்யாணம் ரிசப்ஷனு அது எல்லாரும் சொல்லுவாங்க, கல்யாணம் ரிசப்ஷன் சாரியை திருப்பி கட்ட மாட்டாங்க. யாராவது மேரிட் இருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். நான் எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் கட்டிட்டு போவேன், எடுத்தெல்லாம் அவ்வளவு காசுக்கு ஃபுல் பைசா வசூல். என்ன எல்லாரும் அதே கலர்ல தான் பாப்பீங்க திருப்பி அந்த மாதிரி. சோ த திங் இஸ் என்னன்னா, சில ப்ராப்பர்ட்டிக்கு அடெக்வெட் மணில அதை நீங்க கொண்டு வர முடியாது. எக்ஸாம்பிள் பெயிண்டிங்ஸ், ட்ரெடிஷ்னல் திங்ஸ், ஹேர்லூம்ஸ். வம்சாவளியா நமக்கு வருது, என்ன வருது நமக்கு வம்சாவளியா? கடன், ancestors property. ஓகேங்களா? அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி கடன் ஏதாவது வச்சா இவன் யார்கிட்டயும் எனக்கு தெரியாது, தாத்தாவா அப்படின்றதுதான் போயிட்டு இருக்கு. பட் சர்டன் பீப்புள் வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஹேர்லூம். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் மணில காம்பன்சேட் பண்ண முடியாது சார், எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தப்பா உங்களுக்கு வச்சு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டுவாங்க. நெக்ஸ்ட், டிஃபிகல்டி டு அசர்டைன் ஆக்சுவல் டேமேஜ். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஆக்சுவல் டேமேஜ் சொல்லவே முடியாது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்திருக்கீங்களா, கடிகாரத்தை கீழே போட்டு உடைச்சிருவாங்க, கரெக்டா? 100 வருஷமா ஐயோ பழசா புதுசுன்னு நினைச்சு, லைக் தட் you have certain properties where value is cannot be ascertained. இப்படி எனக்கு கிடைச்ச ஒரு ஆஸ்பிரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெயிண்டிங். ஆஃப்டர் திஸ் நண்பன் படம், ஏதோ ஒரு படம் வந்துச்சு, அதுல வந்து 2 டாட்டை வரைஞ்சிட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு சோலா படம் மேம், 5 lakhs மேம். கரெக்ட். சோ அந்த மாதிரி டிஃபிகல்ட் டு அசர்டைன் ஆக்சுவல் டேமேஜ். ஏதாவது டேமேஜ் ஆயிட்டா அசர்டைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட், wrongfully transmitted from the plaintiff. தப்பா இன்னொரு ஆளுக்கு போயிடுச்சுன்னா இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்டு வாங்கிக்கலாம். இது கேட்டு வாங்கணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆமாவா இல்லையா? ஆனா என்ன செக்ஷன் கேட்டா மட்டும் தெரியாது, அதுக்குதான் இந்த கிளாஸ். சோ செக்ஷன் 8 ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ரிவிஷன் போட்டுட்டு நம்ம பிரேக் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? Every duty enforceable by law. காதுல கேட்க மாட்டேங்குது மேம், இது கேக்குற டைம் இல்ல, நீங்க சொல்ற டைம். எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, கரெக்டா? சோ அதனால எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அதர் ரிலீஃப் given in the contract act affect ஆகாதுன்னு என்ன செக்ஷன்ல சொல்லிருக்காங்க? Section 3. சொல்றது Section 3. செக்ஷன் 17 சரிமா நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். என்னோட டாட்டர் when she was 2.5 years or 3 years எப்ப பேச கத்துக்கிட்டாலோ she did a world record. அவ ரொம்ப அறிவாளின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? லைக் தட். அதுக்கு என்னன்னா, ஐ யூஸ் டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி, இப்ப ஏடிஎம்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவா, ஒரு ஸ்பியர் சர்க்கிள்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு 250 வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, சோலார் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, அந்த மாதிரி. அது அவ காது பக்கம் நான் லைட்டா சொல்லி 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 she was able to retain. அப்போ இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு ரீட்டைன் ஆகும்ல, செக்ஷன் நீங்க தனியா போய் படிக்க மாட்டீங்கல்ல, எல்லாம் நம்மள மாதிரி தானே, அதனாலதான் ஐம் டூயிங் திஸ். ஓகே, சோ சொன்னா யூ கேன் ஈஸிலி ரீட். அடுத்து பாத்தீங்கன்னா, சிவில் ரைட்ஸ் மட்டும் தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், பீனல் லாஸ் இல்ல. செக்ஷன் 4 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நான் ரிகவர் பண்ணணும்,
டைட்டில வச்சு ரிகவர் பண்ணணும். என்ன செக்ஷன்? Section 5. Section 5 of Specific Relief Act. மறந்துட்டீங்களா? செக்ஷன் 6 மேம். ஓகேங்களா? சரி, ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை டைட்டில வச்சு ரிகவர் பண்ணணும். Section 7. Section 7 of Movable Property. அடுத்து recovery of possession of a immovable property based on possession. Section Section of Specific Relief Act. Okay, ஒரு movable property based on possession. Section 8. Section 8 ma'am. Very good. இததான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து we will restart with other important areas. கிளாஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நம்ம வந்து முடிச்சிட்டு லாஸ்ட்ல டவுட் செஷன், எல்லாரோட டவுட்டையும் முடிச்சிட்டு தான் நான் லஞ்ச் சாப்பிட போறேன். ஓகே, டன். வில் கம் பேக் அட் எத்தனை மணிக்கு வந்துருவோம்? 12:30க்கு வருவோமா? எல்லாரும் போய் ஏதாவது சாரி 12:30ல இருந்து 1 கரெக்டா? அப்படிதானே? ஏன் பயந்து நானே டைம் தப்பா பாப்பேன். நீங்க எப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது டிஜிட்டல் வாட்ச் தான், கரெக்டா தான் பாத்துருக்கேன். ஓகே, 12:30க்கு வில் கம் பேக். ஓகே, Yes, ma'am. Thank you. அந்த குரூப்ல கிளாஸ் ரீஸ்டார்டட் அப்படின்றது மட்டும் வாட்ஸ்அப்ல போடுங்க. சோ எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? டன். இப்போ இந்த பிரேக் டைமை வந்து கண்டிப்பா ஒரு ரீசார்ஜ் டைமா யூஸ் பண்ணிருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துருந்தா கண்டிப்பா தூக்கம் வந்திருக்கும். இங்க எங்க நவுந்துருங்க அடுத்த பிரேக்ல எல்லாம். ஓகே, இதோட அவ்வளவுதான் முடிச்சு போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் சொல்றேன். சோ ரேங்க் 1 ஏபிபி சரூபிணி அவங்களோட இன்டர்வியூ யாரெல்லாம் பாத்தீங்க? ஏபிபில ரேங்க் 1 வாங்கினவங்க ஆன்லைன்ல இருக்கு. நான் பார்த்தேன். சரி, அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என் கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆள் இல்ல மேம். சோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு போட்டி போட்டு படிச்சாதானே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நான் உங்களோட போட்டி போட்டு படிப்பேன். நீங்க அந்த செக்ஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீட் பண்ணிடுவேன், பிரேக் விடும் போது அதை ரிவைஸ் பண்ணிடுவேன், நீங்க வேற ஏதாவது பேசும்போது இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவேன். சோ அவங்க ரேங்க் 1 வாங்கினதுக்கு தகுதியான ஆளா? கரெக்டா? சோ இந்த மாதிரி ஆட்டிடியூட், நான் எவ்வளவு படிக்க போறேன், எவ்வளவு ரிவைஸ் பண்ண போறேன் அப்படின்றது உங்க மைண்ட்ல இருக்கணும். அதுக்காக சொல்றேன் அப்பப்ப. ஓகே, தட்ஸ் a thing. We will restart the class now. அவனுக்கு என்னப்பா அவன் ஜட்ஜு பாஸ் ஆயிட்டான், அவனுக்கு என்னப்பா அவன் ஜட்ஜா இருக்கான், அவனுக்கு என்னப்பா இவ சம்பாதிக்கிறான், அதுக்கு அவன் என்ன பண்ணிருப்பான்? அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஓகேயா? டன். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். இத பத்தி டீல் பண்றது சாப்டர் 2. ஓகேங்களா? இப்போ ஜெனரலா எடுத்துக்கோங்க, ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து ஒரு வீட வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல் என்ன பண்றீங்க? நீ இத்தனாம் தேதி எனக்கு இந்த வீட சேல் பண்ணி தரணும், இந்த வீட்டோட மதிப்பு 20 lakhs, நான் முன் பணமா 5 lakhs உனக்கு கொடுத்துட்டேன், அதனால அடுத்த மாசம் 5ஆம் தேதி நீ இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடணும், நான் மிச்சம் 15 லட்சம் கொடுப்பேன், நீ என்ன பண்ணுவ, எனக்கு வீட்டை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல் போட்டுக்கிறீங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த ஆள் பாக்குறான், ஐயோ 20 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டோமே, எந்த கேனையானாவது 20 லட்சத்துக்கு வீட்டை விற்பானா, 40 லட்சத்துக்கு போக வேண்டிய வீடாச்சேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒன்னு என்ன பண்றான், இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு வரமாட்டேங்கிறான். சோ உங்களுக்கு என்ன ரிலீஃப் இங்க இருக்கும்? ஒண்ணு, இந்த கான்ட்ராக்ட நீ பிரீச் பண்ணிட்ட, அதனால எனக்கு காசு காம்பன்சேஷன் கொடு. ஆனா எல்லா இடத்துலயும் காசு கொடுத்தா ஓகேயா? நிஜமா சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த இடத்த என்னன்னு நினைச்சு வச்சிருக்கீங்கன்னா, உங்க குழந்தையோட ஸ்கூல் அங்க இருக்கு, மேபி கோர்ட் பக்கத்துல ஒரு வீடாக இருக்கு, உங்க ஃபியூச்சர் அங்க பிளான் பண்ணிருக்கீங்க. காலையில நான் கோர்ட்டுக்கு போவேன், சாயந்தரம் வந்து கிளாஸுக்கு வந்து இங்கே கோர்ட் பக்கத்துல இருக்கா இங்கே நான் படிப்பேன், அப்படியே ஜட்ஜ் ஆவேன்னு அந்த வீட்லயே நீங்க கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க. அப்ப அவன் வந்து தரமாட்டேன்னு சொல்றான், நான் வேணா திருப்பி காசு தந்துடுறேன்னு சொல்றான். இது உங்களுக்கு ஓகேயா இருக்குமா? இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்து எனக்கு ஸ்பெசிபிக்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எழுதி கொடுன்னு கம்பல் பண்றதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். சரி, நீங்க இந்த மாதிரி கம்பல் பண்றீங்க, உடனே அவன் என்ன சொல்றான், சார் நான் மைனர் சார், பார்க்கதான் வந்து குக்குரே அதுக்கப்புறம் வந்து பர்கரு பீஸா எல்லாம் தின்னு இப்படி பயங்கரமா வளர்ந்துருப்பேன், ஆனா எனக்கு இன்னும் 18 வயசே ஆகல, 17 தான் ஆகுது, யூ ஹேவ் புட் அ மைனஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க என்ன சொல்வீங்க? உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, மைனர் கான்ட்ராக்ட் இன்வாலிட்னு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இல்ல சார், அதனால நான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல தானே கேக்குறேன், ஆமாவா இல்லையா?
அது மாதிரி ஏதாவது டிஃபென்ஸ் ஆகுது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருக்கா? இல்ல, அதனால அந்த ரிலீஃப்ல நீ எடுத்து வர முடியாது, கல்லாட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? யோசிச்சு ஆமாவா? ஒண்ணே இப்படி ஆட்டணும், இல்ல இப்படி ஆட்டணும், ஏதாவது ஒரு செய்யணும். கான்ட்ராக்ட் சொல்ல முடியாது. ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, முடியாது. ஏன் முடியாது? சத்தமாதான் சொல்லுங்களேன். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கனால இது எங்க இருந்து இருக்கு? கான்ட்ராக்ட் ஆக்ட். சோ கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க டிஃபென்ஸ் இங்க கொண்டு வராதன்னு நான் சொல்றது முட்டாள்தனம். கரெக்ட்டுங்களா? அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதன்னு சொல்றதுதான் செக்ஷன் 9. Defense is under law of the contract is available against the person whom the relief is claimed. So contract act கீழ நான் என்னெல்லாம் டிஃபென்ஸ் கிளைம் பண்ணுவனோ அது எல்லாமே நான் எங்க கிளைம் பண்ணலாம்? ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்லயும் கிளைம் பண்ணலாம். சோ இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் கேட்கும் போது செக்ஷன் 10 நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கிரீடியன்ஸ் மத்தவனோட எப்படி நான் மார்க் வாங்குறது, மத்தவனோட எப்படி மார்க் வாங்குறது, இந்த பொறாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே பொறாம இருக்கக்கூடாது, ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இருக்கலாம். கரெக்டுங்களா? ஒரு சின்ன விஷயம், அது ஹெல்தி காம்படிஷனா இருந்ததுன்னா வெரி குட் தான். ஓகே, சோ செக்ஷன் 10 இன்கிரீடியன்ஸ் மிஸ் ஆகுதா அத பத்தி நீங்க எழுதலாம். மைனர் கான்ட்ராக்ட பத்தி எழுதலாம். ரொம்ப முக்கியமா செக்ஷன் 55 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எதை பத்தி பேசுது? டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன். இது ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு நிறைய யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணும்போது செக்ஷன் 9 சேர்த்து லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 10ல தான் உங்களுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம்னு சொல்றாங்க. முன்னாடி செக்ஷன் 10 எப்படி இருந்துச்சுன்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். அப்ப டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட் என்ன? லாஸ்ட்ல இருக்கவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. போனா இல்லீங்களா? ஓகே, பேராக்ட் படிக்கிறீங்களா போன்ல? அப்படி சொல்லிருக்கணும் நீங்க. மேம் பேராக்ட் டவுன்லோட் பண்ணி போன்ல போட்டு எத்தனை பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் லைக் தட். ஓகே, சோ செக்ஷன் 10ல முன்னாடி என்ன சொல்லிருப்பாங்கன்னா டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். அப்ப டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட்னா என்ன அர்த்தம்? கோர்ட் வந்து டிசைட் பண்ணுது, இல்லனா கொடுக்காது. பட் நவ் இட் இஸ் a ரைட். as a matter of right கோர்ட் கிட்ட நீ கொடுன்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? சோ செக்ஷன் 10 என்ன சொல்றாங்கன்னா specific performance in respect of a contract can be enforced subject to 11 clause 2, 14 and 16. So 11 clause 2, 14, 16 தரதானான்னு சொன்னா தராத, மத்தபடி கோர்ட் என்ன பண்ணி ஆகணும்? தந்தே ஆகணும். அததான் இங்க 10ல சொல்லியிருக்காங்க. அப்ப 11ல 12ல 14ல எல்லாம் என்ன சொல்லிருக்குன்னு நம்ம பாக்கணுமா? சோ 10 பத்தி பேசினா 11, 14, 16 பத்தி நமக்கு தெரியணும். அப்ப 11ல எதை பத்தி பேசிருக்காங்கன்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் கனெக்டட் வித் ட்ரஸ்ட் இஸ் என்ஃபோர்சபிள். இப்ப நம்ம 2 பேரும் போட்டுக்கிறோம் ஒரு இண்டிவிஜுவல். ஓகே, அதுல ட்ரஸ்ட் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அப்ப அது என்ஃபோர்சபிளான்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரஸ்டி கிட்ட வந்து நீங்க அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொஞ்சம் கம்மியா வருது, அந்த ட்ரஸ்ட்டுக்கும் காசு தேவைப்படுது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. அது வந்து ஒரு விடோஸ்க்கான இருக்க ட்ரஸ்ட்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சோ நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்டீங்க, ஆனா ட்ரஸ்ட் வித்து தர மாட்டீங்க. அப்ப நீங்க ட்ரஸ்ட்டுக்கு எகென்ஸ்டா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியுமா? என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? பண்ண முடியும். எப்படி தனி மக்களும் அது மாதிரிதான் ட்ரஸ்டும். கரெக்டா? சோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பி என்ஃபோர்ஸ்ட் அட் தி அக்ரீட் பெர்ஃபார்மன்ஸ். ஹோல்லியாவும் பார்ட்லியாவும் ட்ரஸ்ட் இன்வால்வ் ஆகியிருந்தா நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரஸ்ட் எதுக்காகன்னு நான் சொன்னேன்? வீடோஸ்க்காக. அதுக்கு ஏதோ ஒரு புண்ணியவன் என்ன பண்ணிருக்கானா நிறைய லேண்ட் கொடுத்து இதுல இருந்து வர பெனிஃபிட் என்ன பண்ணணும்? இந்த லேண்ட்ல இருந்து வர பெனிஃபிட் விடோஸ்க்கு கொடுங்கன்னு ட்ரஸ்ட் கிட்ட கொடுத்து போயிடாங்க. அப்ப இந்த லேண்ட் சேல் பண்ற ரைட் ட்ரஸ்டுக்கு இருக்கா? கிடையாது. ஆனா உங்ககிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? சேல் பண்றேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ வித்தின் த ட்ரஸ்ட் இல்ல எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. கரெக்டா? அப்ப எக்ஸஸ் ஆஃப் பவரை யூஸ் பண்ணி உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டாச்சு. நீங்க இந்த டைம்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நீ என்னவோ உனக்கு பவர் இருக்கோ இல்லையோ கையெழுத்து போட்டல வந்து சேல் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? லாஜிக் இருக்கா? நோ மேம், கேட்க முடியாது. ஆப்ளிகேஷன்லயே என்ஃபோர்சபிள் பை லா. வாஸ்துபடி என் வீட்ல கிச்சன் இல்லனா தோசை சுடு நீ எப்படி என்ன சொல்ல முடியும்? சோ அதனால நீங்க எல்லாம் போற வீட்ல
வாஸ்துபடி கிச்சன் இருக்க கூடாதுன்னு சொல்லிருங்க. வேணா ஸ்விக்கி ஆளுங்க வந்து வெயிட் பண்றதுக்கு ஒரு தனி காரிடார் வேணா கட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு ஸ்விக்கி வச்சுட்டு போயிட வேண்டியதான், லைக் தட். ஓகே, சோ ஒரு கான்ட்ராக்ட் ட்ரஸ்டி என்ன பண்றாரு, எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர் என்டர் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமா? முடியாது. அதுதான் 11 clause 2. ஓகே, இன்னொன்னு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் யாருக்கு நான் சொல்லியிருக்கேன்? வீடியோஸ்க்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்காக பார்த்து கொடுத்துன்னு இருக்காங்க, இல்லைன்னா பசங்களுக்கு கொடுக்குறாங்க. சுத்தமே சம்பந்தமே இல்லை, வீடியோ கிடையாது, வீடியோ வெறும் யாரோ ஒருத்தர் பசங்களுக்கா பார்த்து கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் இல்ல? மாசம் ஒரு 50,000 ரூபாய் இந்தாங்க உங்களுக்கு தான் மேம். அப்படி யாருதான் எங்களுக்கு ஏதாவது செய்யறான் அப்படின்ற ஃபீல் இருக்கா உங்களுக்கு இந்த வேர்ல்டுல? எங்களுக்கு வந்து எதுவுமே ஒழுங்கா தர மாட்டேங்கிறாங்க அப்படி ஏதாவது இல்லையா? இன்னும் வரலையா? அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய லாஸ் வேணும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேணும், அப்பதான் இப்பெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி தப்பான பெனிஃபிஷியரி கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? டோட்டல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். அப்போ உங்களோட அக்ரிமெண்ட் ஒரு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் செயல்படுத்தினாதான் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் இட் கேன் நாட் பி என்ஃபோர்ஸ்ட். ஓகேங்களா? சோ செக்ஷன் 11 எதை பத்தி பேசுது? ட்ரஸ்ட் குறித்து ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனா எப்ப பண்ண முடியாது? 11 clause 2. 11 clause 2ல என்ன சொல்றாங்க? எக்ஸஸா இருந்தா பண்ண முடியாது, பண்ண முடியாது. சோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் 11 clause 2ல அடிபடலனா as a judge நீங்க என்ன பண்ணலாம்? நான் திருப்பி இத சொல்லிடுறேன், நீங்க வந்து இத பார்க்காம ஜட்ஜு கூட சில டைம் ஆயிருவீங்க. ஏன்னா இந்த ஒரு செக்ஷன் தான் ஆயிருவீங்க. உங்களுக்கு அந்த அகாடமில இது எதுவுமே சொல்லி கொடுக்க போறது இல்ல. ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி வரும் பாத்தீங்களா? எப்ப தெரியுமா? ரியல் ட்ரையலே நீங்க ஜட்ஜா உட்கார்ந்துருக்கும் போதுதான். ஏன்னா ரெண்டு சைடு பார்ட்டிஸ்க்கும் உண்மை தெரியும், அட்வொகேட்ஸ்க்கும் உண்மை தெரியும். யாருக்கு உண்மை தெரியாதாங்க? உங்களுக்கு தான் தெரியாது. அப்ப இந்த செக்ஷனும் தெரியாம போய் உட்காந்துருந்தீங்கன்னா அவனா ஜட்ஜ், அவன் அறிவில்லாத ஜட்ஜு, ட்ரைனிங் தனியா அனுப்பு. அது எப்படி இருக்கும்? வேணுமா? அப்ப இங்கே படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, சோ 11 clause 2க்கு கீழே ட்ரஸ்ட் எக்ஸசிவ் பவர் யூஸ் பண்ணியிருந்தாலும் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அடுத்து செக்ஷன் 14ல என்ன சொல்லியிருக்காங்க? கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்ஸபிள். இந்த கான்ட்ராக்ட்லாம் நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது சார். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு யார் மேல தப்பு இருக்க வாய்ப்பு உண்டு? எப்பயுமே அந்த பையன் மேலதான் தப்பு. அதுல என்ன டவுட்? சொல்லக்கூடாது, கரெக்டா? அப்படி இல்லாம ரெண்டு சைடும் தப்பா இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போதைக்கு நியாயமா பேசுறதுக்காக இதை ஒத்துக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டு சைடும் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கான்ட்ராக்ட்லயே தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. நேச்சர் ஆஃப் த கான்ட்ராக்டே நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. இன்னொன்னு, இந்த ஆளுக்கு நான் கொடுக்க முடியாது. பர்சன் மேல ப்ராப்ளம், புரியுதுங்களா? கேட்கிறவன் மேல ப்ராப்ளம், கான்ட்ராக்டோட நேச்சரே ப்ராப்ளமா இருக்கு, அவளுக்கு கொடுக்க முடியாது. சோ கான்ட்ராக்டோட நேச்சரே ப்ராப்ளமா இருந்தா கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுதான் 14. ஸ்பெசிபிக் கான்ட்ராக்ட்ஸ் கேன், அதாவது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் cannot be given when the contract is like this. First type, party obtained substituted performance of a contract under section 20. இப்போ ஒரு கேம் இருக்கு, ஃபுட்பால் கேம்னே வச்சுக்கோ. ஒருத்தர் கால் உடஞ்சிருக்கு, பிளேயருக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப ஐபிஎல்ல, அப்ப கிரிக்கெட்டை தான் கேட்கணும். அது சிஎஸ்கே, எப்பா எனக்கு அழுகையா வருது. படா கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், ஆனா முந்தா நேத்து மேட்சா எப்பயும் ஒண்ணு நடந்துச்சு. பயங்கரமா படிப்பீங்களா நீங்க? பார்க்க மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? நேத்து மேட்ச் தான் மேம், நேத்து மேட்ச் தான். நேத்து மேட்ச்ல ஓகே, சோ அதெல்லாம் சொல்ல விரும்பல. அடுத்து, சோ இந்த மாதிரி யாருக்கோ கால் உடைஞ்சு போச்சு, என்ன பண்ணுவாங்க? சப்ஸ்டிடியூட் போடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பில்டர் கிட்ட நீங்க வந்து உங்க கனவு வீடு கட்ட சொல்லிருக்கீங்க. எத்தனை பிஹெச்கே கட்டலாம்? கட்டுறது கட்டுறோம், நல்லாதான் சொல்லுங்களேன். 5 பிஹெச்கே. ஒரு ஸ்விம்மிங்கோட டெரஸ் கார்டன்ல பிளஞ்ச் பூல் 5 பிஹெச்கே. வேற என்ன வேணும்? ஒரு மெய்டு குவார்டர்ஸ், நம்ம ரூமோட மெய்டு ரூம் நல்லா இருக்கும், அப்பதான் மெய்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு மெய்டு குவார்டர்ஸோட வேற என்ன வேணும்? பெரிய போர்ட்டிகோ, 3 கார் நிறுத்துறதுக்கு ஒரு வீடு எங்க வேணும்? சொல்றது தானப்பா, எங்க வேணும்? ஈஸியார பீச் பக்கத்துல, பீச் ஃபேசிங், போயஸ் கார்டன். யாரு போடு? போயஸ் கார்டன். ஓகே, போயஸ் கார்டன்ல ஒரு லேண்ட் வந்திருக்கான், வெறும் 23 கோடி தானா? நான் வேணா பார்த்து வாங்கி தரேன், புரோக்கர் ஃபீஸ் எனக்கு கொடுத்துருங்க. வாங்கலாம் முடியாது.
So அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறோம், சிரிக்கிறோம்ல. பட் இஃப் யூ மேனிஃபெஸ்ட் லைக், ஆனா ஜட்ஜஸ்க்கு வந்து தானா இட் cannot be evaluated in money your services. அது போயஸ் கார்டன்லாம், போயஸ் கார்டன் என்னாச்சு கடைசியில குன்கா கிட்ட வந்து ஒரு ஜட்ஜு கிட்ட வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஸோ யூ பீப்புள் ஆர் சோ பவர்ஃபுல். the point is, இந்த மாதிரி கட்டணும்னு நினைச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட போறீங்க. அந்த கம்பெனி அது காசா கிராண்ட் கட்ட சொல்லுவோமா? ஓகே, காசா கிராண்ட கட்ட சொல்றோம். உடனே காசா கிராண்டு காசு வாங்கிட்டு கட்டுறேன்னு கட்டவே மாட்டேங்குது. உங்களுக்கு காசா கிராண்ட் கிட்ட காசு வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு டைமுக்கு வேணும். நமக்கு என்ன காசா பிரச்சனை? போயஸ் கார்டன்ல கட்டுறோம், காசா பிரச்சனை கிடையாது. சோ உடனே என்ன பண்றோம்? காசா கிராண்டுக்கு ஆப்போசிட்டா யாராவது ஒருத்தருங்க, அப்பா சாமி ரியல் எஸ்டேட்டா, அவங்கள கூப்பிட்டு நீங்க கட்டுங்கன்னு சொல்றோம், கட்டி தந்துடுறாங்க. இப்போ காசா கிராண்ட திருப்பி நீ கட்டுன்னு நான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? நோ மேம், காம்பன்சேஷன் வேணா. அப்பா சாமியை இடிச்சிட்டு திருப்பி தான் கட்டணும், இல்ல அது தலை மேலதான் கட்டணும், இந்த கிங்ஃபிஷர் வில்லா மாதிரி. கரெக்டா? அது பண்ண முடியாது. சோ திஸ் இஸ் வாட் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ். சோ ஆல்ரெடி நீ சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்ட, இவன் டைமுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னும் போது செக்ஷன் 20 ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் கீழே திருப்பி நீ பண்ணியே ஆகணும். சைக்கோ மாதிரி பேசக்கூடாது. அதுதான் இந்த 20. சோ அப்ப 20ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எது சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் a contractன்னு சொல்லியிருப்பாங்க. Contract is broken due to non-performance. Okay, the party who suffered the breach என்ன பண்ணலாம்? Substituted performance வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கலாம். தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஓன் ஏஜென்சியாக இருக்கலாம், ஏதோ வச்சு நீ அதை பண்ணிடுற. அப்படின்னும் போது நீ ரிகவரி ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம். ஏன்னா காசா கிராண்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? முன்பணம் கொடுத்துருக்கேன். அந்த டைம்லயே அதை கட்டியிருந்தா எனக்கு டென்ஷன் இருக்காது. சோ முன்பணத்தை நான் வாங்கலாம், காம்பன்சேஷனா வாங்கலாம். அதுக்கப்புறம் நான் கட்டினதுக்கு ஏதாவது செலவு பண்ணி லாஸ் ஏதாவது அதையும் வாங்கலாம். கரெக்டா? ஆனா இதை சும்மா வாங்க முடியாது. ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். வித்தின் 30 days ஆஃப் பிரீச். நான் தேர்ட் பார்ட்டி கிட்ட போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்? காசா கிராண்ட் கிட்ட 1 மாசத்துக்குள்ள கட்டி கொடுன்னு சொல்லுவேன். நீ எத்தனை பேரை ஏமாத்துற பாரு, 1 வாரத்துல இன்னொருத்தனை கட்ட வச்சு உன்கிட்ட காம்பன்சேஷன் வாங்குறேன். அப்படி பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? அவனுக்கு பிரீச் ஆகி 30 days டைம், 30 daysக்குள்ள நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஐ ஹாவ் டு கோ டு தி தேர்ட் பார்ட்டி ஃபார் தி பெர்ஃபார்மன்ஸ். அந்த தேர்ட் பார்ட்டி அதை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் காசா கிராண்ட் கிட்ட திருப்பி கேட்க முடியாது. அததான் கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், நான் பிரீச் சஃபர் ஆயிருக்கேன்ல, நான் என்னெல்லாம் கேட்பேன்? காம்பன்சேஷன் கேட்பேன், எல்லாத்தையுமே கேட்டு வாங்குவேன். இதுக்கு பேர் தான் என்னது? கேட்கல அப்படியே ஒரு ஸ்லீப் பெர்ஃபார்மன்ஸ் மேம். பெர்ஃபார்மன்ஸ். அப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். ஓகே, லைக் தட். சோ செக்ஷன் 20 கீழ சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினா என்ன பண்ண முடியாது? ஸ்பெசிபிக் ரிலீஃப் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா சில டியூட்டி எல்லாம் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இது கிட்ட சொல்றதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடலாம். அப்படி வீட்டுல இருக்கோம்ல, எங்க வீட்டுலதான் நான் சொன்னேனே, தொடக்க ஸ்வீப் பண்ண அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட கசின்ஸ் எல்லாம் வீடியோ எடுப்பாங்க. எவ்வளவு கேவலமா வச்சிருக்கா பாரு ரூம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து குரூப்ல போட்ட காலம்லாம் உண்டு. சோ லைக் தட் இவன் கிட்ட சொல்றதுக்கு நானே துணியம் படிச்சு வச்சு போயிட்டு இந்த இடத்த கிளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கும். சில இடத்தெல்லாம் கண்டினியூஸா நம்ம பண்ண வேண்டியது. கிளீனிங் எப்படி ஒரு நாள் பண்ணா போதுமா? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். கரெக்டா? எப்படினாலும் டெய்லி யூ ஹேவ் டு டு. ஒன்ஸ் யூ கெட் மேரிட்னு வச்சுக்கோங்க, உங்களது மட்டும் இல்ல எல்லாத்தையும் சேர்த்து கிளீன் பண்ணணும். தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சோ இந்த மாதிரி கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டியூட்டி இருக்கு. கான்ட்ராக்டோட நேச்சர் அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வந்து கோர்ட் பாத்துட்டு இருக்குமா? பண்ண முடியுமா அந்த மாதிரி? அதுக்கு நம்ம வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன ரிலீஃப் இருக்கு? காசும் காம்பன்சேஷனும் வாங்கிட்டு போயிடு. கரெக்டா? எக்ஸாம்பிள், மெயின்டைனிங் a பில்டிங். ஒரு பில்டிங்கை மெயின்டைன் பண்றது ஒரு தடவை வேலையா? கண்டினியூஸா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்னா மாசம் மாசம் நீ தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது பண்ணியான்னு கோர்ட் வந்து கண்டினியூஸா பாத்துட்டு இருக்க முடியாது. So performance of a continuous duty which court cannot supervise அப்படின்னும் போது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. ஓகே, அடுத்து கான்ட்ராக்ட் டிபெண்டன்ட் ஆன் பர்சனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ். யாரோ ஒரு சிங்கரு, சூப்பர் சிங்கரு பயங்கரமா பாடுவாரு, அவர் வீட்டுல ஏதோ ஒரு டெத்து,
அன்னைக்கு பாடம் இல்ல, ஏய் நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்க வந்து பாடு, பரவாயில்ல சோக பாடலாம் பாடு, இப்படி கூட்டு வந்து நம்ம பண்ண முடியுமா? No, ma'am. அப்ப அது ஒப்பாரியா தான் இருக்கும். கரெக்டா? சோ இட் ஒன்ட் பி நைஸ். சோ பர்சனல் குவாலிஃபிகேஷன்ல இருக்க ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்தி கொண்டு வர முடியாது. அப்படிதான் கிளாஸும். இன்னைக்கு நான் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சா என்னால சிரிச்சுட்டு எடுக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சா நீங்களும் ஜட்ஜ் ஆக முடியாது. ஓகேயா? இப்போ ஒரு ஆசைக்கும் நம்மளோட லட்சியத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆசைன்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் வந்து இதை நினைக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் ஆகணும்னு நினைச்சிட்டு அதுக்கு ஆக்ஷனே எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க குழந்தை, ஜஸ்ட் ஆசைப்படுறீங்க, அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. ஆனா அந்த வைராக்கியத்தோட தினம் ரொம்ப எல்லாம் பண்ண சொல்ல, யூபிஎஸ்சினா 14 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் பண்ண சொல்ல, ஒரு 3 ஹவர் 4 ஹவர் கிளாஸ் ரிவைஸ் பண்றீங்க தெரியுமா ரெகுலரா, அப்பதான் நீங்க ஹியூமனாவே மாறி ஒரு அடல்ட்டா மாறி அச்சீவ்மெண்ட் நோக்கி போறீங்க. ஓகேயா? சோ அந்த மாதிரி பர்சனல் குவாலிஃபிகேஷன் இன்வால்வ் ஆயிருக்க எந்த ஒரு கான்ட்ராக்டுமே கோர்ட்டே நினைச்சாலும் ஸ்பெசிபிக்கா நீ பண்ணுன்னு சொல்ல முடியாது. பெயிண்டிங், டான்சிங், சிங்கிங், வேற என்ன இருக்கு? மேஜிக் ஷோ, வேற உண்மையாவே அது ஒரு கேஸே இருக்கு. வேற என்ன இருக்கு? பர்சனல் டீச்சிங். ஓகே, நான் இதை சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல கூப்பிட்டா. ஓகே, வேற இந்த மாதிரி விஷயங்கள், டேலண்ட்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட், கான்ட்ராக்ட் டிட்டர்மினபிள் இன் நேச்சர். அது என்ன டிட்டர்மினபிள் இன் நேச்சர்னா, கிரியேட் பண்ணவங்களே அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்ட்னர்ஷிப் அட் வில்லுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? விருப்பப்படுற வரைக்கும் நான் பார்ட்னரா இருப்பேன். நான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசலப்பா, இது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அட் வில்லு. ஓகேங்களா? சோ விருப்பப்பட்ட வரைக்கும் நம்ம 2 பேரும் பார்ட்னரா இருந்து இந்த பிசினஸ் பண்ணுவோம். எப்ப வேணாமோ நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். அப்ப இது என்னது? டிட்டர்மினபிள் பார்ட்னர்ஷிப். ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, நம்ம 2 பேரும் வந்து சேல் பண்ணிக்கலாம், பிசினஸ் போட்டுக்கலாம், இந்த வீடை வித்துக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒருத்தர் வேணாம்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கான்ட்ராக்டோட நேச்சர் எப்படி இருக்கு? டிட்டர்மினபிள் இன் நேச்சர். அப்படின்னும் போது அதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? லாஜிக்கா சொல்லுங்க. அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வீடு வாங்கறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அதுல என்ன கிளாஸ் இருக்குன்னா, வேணாம்னா எய்தர் பார்ட்டி ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டா இந்த கான்ட்ராக்ட் செல்லாது, இதை இன்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கு. நான் உடனே என்ன பண்றேன், கோர்ட்டுக்கு போய் உங்களுக்கு எகென்ஸ்டா வித்து தரணும்னு போடுறேன். கோர்ட்டுக்கு டைம் ஆகும்ல, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, நோட்டீஸ் அனுப்பி முடிச்சிருவீங்க. அப்ப இந்த கான்ட்ராக்ட் நான் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? செத்து போன கான்ட்ராக்டா இருக்கும். அதனாலதான் கான்ட்ராக்ட் டிட்டர்மினபிள் இன் நேச்சரா இருக்கிறத ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? 14 கிளாஸ் ஏ எதை பத்தி? சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ். சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க? 20 மேம். வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த செக்ஷன்? செக்ஷன் 20க்கு போகுது. இந்த சந்துல பூந்தா அங்க போயிடலாம். அந்த மாதிரி 14A பூந்தா 20க்கு போயிடலாம். அடுத்து 14B, கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ட் cannot சூப்பர்வைஸ். பி என்னது? கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ட் cannot சூப்பர்வைஸ். Qualification of the parties. குவாலிஃபிகேஷன் கான்ட்ராக்ட்ஸ். அடுத்து என்னது? டிட்டர்மினபிள். போகும்போது பால் மாதிரி எக்ஸ்பைரி டேட் தப்புன்னு முடிஞ்சிடும், அந்த மாதிரி. ஓகேங்களா? டிட்டர்மினபிள் இன் நேச்சர். சோ 20 பார்த்தாச்சு. அடுத்து 12 நீட்ஸ் a lot of explanation actually. லாஸ்ட் டைம் 12 வச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வந்துருந்துச்சு. வெறும் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம். நாளைக்கு கிளாஸ்னு எல்லாம் ஹாப்பியா வராங்களே, என்ன அர்த்தம் இதுல? ஜட்ஜ் ஆகணும், ஆனா வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லாம நான் ஜட்ஜ் ஆயிடணும். உண்மையாவே சக்சஸ்க்கு ஷார்ட் கட் இல்ல. ஓகே, தட் இஸ் த திங். சோ கமிங் டு த பாயிண்ட். இப்போ ஒரு லேண்ட் வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்கு, அதை நீங்க வாங்க போறீங்க. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா அந்த 100 ஏக்கர்னு என்டர் பண்ணி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு 2 ஏக்கர் வந்து ஓனரோட ஏக்கரே கிடையாது, பக்கத்துல இருக்கவனோட லேண்ட். இவர் தான் தாராள பிரபுவாச்சு, அதுக்கும் சேர்த்து சைன் போட்டு கொடுத்துட்டாரு, வாய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அவர் அந்த 2 ஏக்கரையும் சேர்த்து 100 ஏக்கரா ரவுண்டா உங்களுக்கு எழுதி தர முடியுமா? முடியாது.
98 வரைக்கும் 98 ஏக்கர் வரைக்கும் எனக்கு வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க சார், அந்த 2 ஏக்கரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது ப்ளீஸ். பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 53 கேபிட்டல் ஏ, அது வேற, அது டோட்டலி வேற. பேரு கேட்கதான் அக்கா தங்கச்சி மாதிரி ட்வின்ஸ் மாதிரி இருக்கும், அது வேற, அது நம்ம அடுத்த கிளாஸ்ல எடுப்போம். இது வந்து பார்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். என்னது? பார்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்ம். எஸ். வெரி குட். அதுதான் 12 இருக்கு. முடிச்சுட்டே போயிடுவோமா? இவ்வளவு சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம். ஓகே. சோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஜெனரலி கொடுக்க முடியாது. ஆனா கீழ்கண்டவாறு இருந்தால் என்னால கொடுக்க முடியும். சோ கோட் ஷெல் நாட் டைரக்ட் ஜெனரலி எக்ஸெப்ட் கிவன் பிலோ. அப்ப எந்தெந்த டைம்ல எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க பாக்கணும். இப்ப அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் சின்ன பார்ட்டாவும் இருக்கலாம், பெரிய பார்ட்டாவும் இருக்கலாம். இப்ப இந்த 100 ஏக்கர்ல 2 ஏக்கர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இது எவ்வளவு பெரிய பார்ட்? சின்ன பார்ட். சோ ஸ்மால் போர்ஷன் ரிமைன்ஸ் அன்பெர்ஃபார்ம்ட் அப்படின்னும் போது லாஜிக்கலா நீங்க என்ன கேப்பீங்க? இப்பதான் நான் சொன்னேன், என்ன கேப்பீங்க? 100 ஏக்கருக்கு நான் காசு பே பண்ண மாட்டேன். 100 ஏக்கருக்கு பே பண்ணுவீங்க? கரெக்ட். 2 ஏக்கருக்கான காசை மைனஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த 98 ஏக்கர்ஸ் நான் காசு தந்துடுறேன், எவ்வளவு முடியுமோ அதை எனக்கு கிரையம் பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லி தானே கேட்பீங்க. அதுதான் இது. சோ எய்தர் பார்ட்டி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம், வாங்குறவங்களோ விக்கிறவங்களோ. ஏன்னா யார் மேலயும் தப்பு இல்ல, ஒரு 2 ஏக்கர் தெரியாம பண்ணிட்டாரு, மன்னிக்க கூடிய தப்பு. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம லைஃப்ல சில தப்புகள்லாம் இருக்கும், நம்ம மன்னிச்சிருவோம். சில தப்புலாம் நம்ம பண்ணிருப்போம், அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ திஸ் திங் இஸ் இட் கேன் பி லெட் கோ. சோ 2 பேருமே வந்து என்ன பண்ணலாம், மாத்தி மாத்தி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எய்தர் பார்ட்டி கேட்கலாம் டு பெர்ஃபார்ம் as much as possible. டெஃபிஷியன்சியா இருக்கிறதுக்கு என்ன வாங்கிக்கலாம்? காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது சின்ன பார்ட்டா தான் பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா கன்சிடரபிள் பார்ட். இதுல 20 ஏக்கர் தான் சார் எனக்கு சொந்தம், 80 ஏக்கர் எனக்கு சொந்தமே இல்லை, அதுக்கு எதுக்குடா நீ விக்கிற? ஓகே, அந்த மாதிரி கதை வருமான்னு கேட்டீங்கன்னா நிறைய வரும். ஓகேங்களா? 20 ரொம்ப கம்மியா இருக்கு, வேணா 60 40 வச்சுக்கலாம், ஒரு மனசாட்சியே இல்லாம இருக்கு. சோ 60 ஏக்கர் என்னால விற்க முடியாது சார், 40 ஏக்கர் விற்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். கன்சிடரபிள் பார்ட் எவ்வளவு, அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் எப்படி இருக்கு? பெரிய பார்ட் கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பார்ட்டி இன் டிஃபால்ட் நாட் என்டைட்டில்ட் டு ஸ்பெசிபிக் ரிலீஃப். உனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியும் 60%, நீ அக்ரிமெண்ட்ட போடுற, அதுக்கப்புறம் அவன் வாங்கணும் அப்படின்னு கோர்ட்ல போய் நீ கேஸ் போட முடியுமா? சோ பார்ட்டி இன் டிஃபால்ட் என்ன பண்ண முடியாது? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் கேட்க முடியாது. டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஸ்மால் பார்ட்ல 2 பேரும் கேட்கலாமா? அப்ப இந்த மேஜர் பார்ட்டா இருந்தா தப்பு செஞ்சவன், டிஃபால்ட்டா இருக்கவன் என்ன பண்ண முடியாது? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் கேட்க முடியாது. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா, அவன் கன்சிடரேஷன் கொடுக்கணும். பிளஸ் இந்த கன்சிடரேஷன் எவ்வளவு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு, இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க. கன்சிடரேஷன் கொடுக்கணும் and he will relinquish all other performance claim. இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் இவன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி தனியா ஒரு காம்பன்சேஷனுக்கு சூட்டை போட்டு காசை வாங்கிக்கிறது. இந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. சோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டா நான் என்ன பண்ண முடியாது? காம்பன்சேஷன் கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இவன் வந்து நான் என்ன மாதிரி இந்த மாதிரி 60ன்னு சொன்னா 100ன்னு சொன்னா இதுல 60 வந்து இல்ல, ஆனா மிச்சத்தை வாங்கிக்கிறேன் 40. ஆனா என்ன மனசு கஷ்டப்படுத்தினாலும் இன்னும் கொஞ்சம் காம்பன்சேஷன் அவன் தான், அந்த மாதிரி வாய்க்க முடியாது. பெர்ஃபார்மன்ஸ்னா நீ பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே போயிடு. சோ ஐ ஷுட் relinquish my performance and compensation claims அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்திருக்காங்க. இப்ப கன்சிடரேஷன் பே பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? சில ப்ராப்பர்ட்டிய நம்ம செப்பரேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். கரெக்டா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மிட்டிங் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. இப்ப 100 ஏக்கர் வேக்கன்ட் லேண்ட் இருக்கு, அதுல 2 ஏக்கருக்கு எவ்வளவு காசுன்னு உங்களால சொல்ல முடியுமா? 100 ஏக்கர்ல இப்ப மேக்ஸ் போட சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன், ஏன்னா அது நமக்கு கஷ்டம். ஓகேங்களா? அது மேக்ஸ பார்த்து பயந்து வந்துதானே இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளால. இங்க ஒரே செக்ஷனா சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ 100 ஏக்கர்ல 2 ஏக்கர் எவ்வளவு அமௌண்ட் உங்களால சொல்ல முடியுமா? 100 ஏக்கர் அமௌண்ட் கொடுத்தா சொல்ல முடியும். சோ அதெல்லாம் வந்து அட்மிட்ஸ் காம்பன்சேஷன். ஏன்னா ஒரு ஏக்கர் எவ்வளவுன்னு சொல்ல முடியும், இதுக்கு நீ பே பண்ணி இதுக்கு நீ பே பண்ணாதான் பிரிக்க முடியும்.
ஆனா சில ப்ராப்பர்ட்டி வில் நாட் அட்மிட் காம்பன்சேஷன். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏதாவது யோசிங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு வாங்க, மொத்தமா 4 தலைமுறையும் அந்த ப்ராப்பர்ட்டி சொத்தா இருக்கும். சரி விடுங்க, அண்ணன் தம்பிக்கு மொத்தமா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ஒரு வீடு, அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தம்? 4 அண்ணன் தம்பிக்கு சொந்தம். இதுல ஒரு தம்பி மட்டும் விக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா மத்தவங்க நல்லா இருந்தா தான் பிடிக்காது சில டைம். இது எங்க அப்பா சொத்து, எனக்கு தான் வேணும், என்ன நீ அப்படிங்கிறான். இப்போ வாங்குறவங்க நீங்க தான். போயிட்டு என்ன பண்ணணும்? இதான் ஒரு பார்ட்டுன்னு பிரிக்கணும். ஏதாவது பண்ண முடியுமா? பிரிச்சு இவ்வளவுதான் காசுன்னு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி பிரிக்க முடியாத ப்ராப்பர்ட்டியா இருக்கு, இருந்தாலும் எனக்கு வேணும்னே வேணும் அப்படின்னு நீ நின்னா மொத்த கன்சிடரேஷனையும் தான் நீ வந்து பே பண்ணணும். அட்மிட்ஸ் டு நாட் அட்மிட் காம்பன்சேஷன் போது ஹோல் கன்சிடரேஷனையும் பே பண்ணிட்டு யூ கெட் தி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். கேட்க அநியாயமா இருக்குல்ல? ஆனா நீ அதுதான் வேணும்னு நிக்கிறியே. வேணான்னா நீ வந்து காசு வாங்கிட்டு போயிடலாம். ஆனா எனக்கு அந்த 40% வேணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருமான்னு கேட்டா வரும். எப்பனா ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல முக்கியமான ஏதாவது ஒரு பார்ட், மேஜர் பார்ட் வந்து விற்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். ஓகேங்களா? அதோட அமௌண்ட்டையும் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது. ஆனா அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் இவன் என்ன பண்ணுவான்? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா மாத்தி இவனால பல லட்சம் சம்பாதிக்க முடியும். உடனே என்ன பண்ணுவான்? இந்த காசு போனா என்ன, நான் ஃபுல்லா நாட் அட்மிட்ஸ் காம்பன்சேஷன், என்னால பிரிக்க முடியாது, நான் மொத்தமா காசை கொடுத்து வாங்கினாலே வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பிப்பேன். லைக் தட். சோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் எப்படி இருக்கு? மெஜாரிட்டி இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கன்சிடரபிள் பார்ட். இப்ப அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்? அட்மிட்ஸ் காம்பன்சேஷனா நாட் அட்மிட் காம்பன்சேஷனா? அட்மிட் காம்பன்சேஷனா பிரச்சனையே இல்லை, பிரிச்சு எவ்வளவோ அதுக்கு மட்டும் பே பண்ணுவேன், இதுக்கு மேல நான் காம்பன்சேஷன் கேஸ் போட மாட்டேன்னு சொல்லுவேன். அஃபெக்டட் பார்ட்டி இல்லாம விக்டிம் பார்ட்டி மட்டும் கேஸ் போடுவேன், வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நாட் அட்மிட் காம்பன்சேஷன்னா என்ன பண்ணுவேன்? மொத்த காசையும் கொடுத்து அழுன்னு அழுது வாங்கிட்டு போவேன். புரியுதா இந்த இடம்? ஓகே, சிந்துக்கு இந்த தடவை இது நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? Then very happy that I'm able to tell these things to you. Okay, so we will wind up today's class. Revise பண்ணிட்டு நாளை கிளாஸ் லீவ் போட்டு படத்துக்கு போயிடணும். அப்படி யாராவது போறதா இருந்தா எனக்கு ஒரு டிக்கெட் போட்டாங்க. Okay, so we'll wind up and meet in the next class. இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நோட்ஸ் நான் ஷேர் பண்றேன், போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. இது ரிவைஸ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 15 minutes to half an hour. அவ்வளவுதான். அத பண்ணா நீங்க ஜட்ஜ். அவ்வளவுதான். நம்ம 6 monthsல போர்ஷன்ஸ் முடிக்க போறோம். அத அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வரும்போது 6 monthsல முடிச்சுட்டு அடுத்த 6 months ரிவிஷன். அப்பயுமா உங்களால எக்ஸாம் எழுத முடியாது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கன்ஃபார்ம் எழுத முடியும். சோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. We'll meet in the next class. Thank you so much. We'll wind up. இல்ல டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒரு சின்ன ஹெல்ப் மேம். நாளைக்கு பிசிக்கல் கிளாஸ் வரலான்னு இருக்கேன் மேம். ஸோ கிளாஸஸ் வந்து எங்க மேடம் நடந்துட்டு இருக்கு? அப்படிங்களா சார்? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் எங்க வரணும் எல்லாமே சொல்றேன். ஆக்சுவலி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிளாஸ், தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல. ஓகேங்களா? நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 63-821-25862. 63-821-25862. இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. அவங்களே ஃபுல் டீடைல்ஸ் அனுப்புவாங்க சார். ஓகே மேம். ஓகே. இல்லனா நீங்க இருக்க குரூப்லயே கூட கேட்டுருங்க. அப்ப உடனே பதவி அடிச்சு ரிப்ளை பண்ணிடுவாங்க. சரிங்களா? நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு ஆன்லைன் இப்ப வந்துடுறேன். சோ ஆஃப்லைனுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லீங்களா? டவுட் கிடையாது அப்படின்றீங்களா? ஓகே டன். நியூ ஜாயினிஸ் இருந்தா அவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, மத்தவங்க எல்லாம் கிளம்பலாம். அட்டெண்டன்ஸ் தான். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் சொல்லுங்க ஹேம்லதா. மேம் எனக்கு பர்சனலா ஒரு டவுட் மேம். இப்போ நம்ம சேல் அக்ரிமெண்ட் வந்து அன்ரிஜிஸ்டர் இருந்தா கூட மார்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக்ஷன் 49 கீழே. எனக்கு வந்து பெயில் அக்ரிமெண்ட்டுங்களா? எதை சொல்றீங்க? இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம்ல மேம், சேல் அக்ரிமெண்ட்டுக்காக. அக்ரிமெண்ட்டுங்களா? ஓகே. அது அன்ரிஜிஸ்டரும் நம்ம வந்து கோர்ட்ல மார்க் பண்ணுவோம் மேம். 49
கோர்ட்ல சேல் அக்ரிமெண்ட் அப்படி என்ன 100 ரூபாய்க்கு கீழே ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கிருக்கீங்களா? அப்படி மார்க் பண்ணது ஏதாவது அனுப்புங்க. ஏன்னா மேம் 49 கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தான். இருக்கு மேம். அக்ரிமெண்ட் மார்க் பண்ணுவோம்ல மேம் நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. கேளுங்களா? சாரி அது மேம். மார்க் பண்ணலாம். அதுதான் சொல்லிருக்காங்களே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். 49 படி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்னா அதை மார்க் பண்ணலாம். பட் நான் ஒரு டிக்ளரேஷன் சூட் போட்டிருக்கேன். அதுக்கு எனக்கு அந்த டாக்குமெண்ட் ரெலவெண்டா இருக்குன்னா அந்த இடத்துல நான் அதை மார்க் பண்ண முடியுமா மேம்? பண்ணக்கூடாது, லீகலி பண்ணக்கூடாது. ஆனா சில கோர்ட்ஸ்ல ஒத்துக்குறாங்க. இட் டிபெண்ட்ஸ். ஆனா பண்ணக்கூடாது. அப்பீல்ல கூட அதை ரைஸ் பண்ணி ப்ராப்ளம் பண்றாங்க நிறைய இடத்துல. யூஸ்வலி பண்ணக்கூடாது. நீங்க ப்ரொவிசோவை படிச்சு பாருங்களேன், அது மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கு மேம். மேம் பார்ட்டிஷன் சூட்லயே வந்து அரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களா மேடம்? கேளுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்மெண்ட்டுக்கு அப்பீல் ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாதி இது வந்து மாறும். ரிவ்யூல இப்பவே எத்தனை மாறிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? சோ அந்த மாதிரி லாவை பார்க்காம சில டைம் தப்பா இன்டர்பிரட் பண்ணி கோர்ட் நிறைய விஷயங்கள் பண்றது உண்டு. நீங்க தான் அட்வொகேட்ஸ், பயங்கரமா போய் 4 தடவை கேளுங்க, அப்படியே ஸ்டார் ஆயிடுவீங்க கோர்ட்ல. ஓகே, டன். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து? டவுட்ஸ்? ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லபடியா படிங்க. உங்க கைக்குள்ள இருக்க ஒரு விஷயம் தான். நிறைய பேர் காசு கொடுத்தா ஜட்ஜ் ஆயிடலாம் அப்படி இப்படின்வாங்க. காசு கொடுக்காதனால காசு கேட்டாங்க அதனால வந்து என்னால ஜட்ஜ் ஆக முடியலன்னுவாங்க. அதெல்லாம் 200% பொய். அவன் ஃபெயில் ஆயிட்டு உங்க காதுல பூ சுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இன்டர்வியூல போய் காசு கேட்பாங்களே, நம்மளால கொடுக்க முடியாது, ஜட்ஜ் ஆக முடியாது. டீ கடை வச்சிருக்கவங்களோட பொண்ணு இன்னைக்கு ஜட்ஜு. இங்க பிராட்வேல வாழைப்பழ கடை வச்சிருந்தாரு. அவங்களோட பெரிய பொண்ணு டிஎஸ்பி, 2வது பொண்ணு வந்து ஜட்ஜு, 3வது பொண்ணு வந்து அவளும் வந்து ஏதோ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி குரூப் 1 ஆபீசர். முன்னாடி இல்ல, இப்ப குரூப் 1 ஆபீசர் ஆயிட்டா. சோ இதெல்லாம் காசு கேட்டா? காசு வந்து வேற டிஎன்பிசிக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா ஜட்ஜு போஸ்டுக்கு கண்டிப்பாக கேக்குறது இல்ல, உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஓகேயா? சோ ஆல் தி பெஸ்ட். நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையுமே ஜட்ஜா பார்க்கணும். Thank you so much. We'll wind up. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you so much, ma'am. Thank you, Sandhya. Thank you so much.